ஆகிய துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கலியை அறுத்து கன பயங்களும் அறுத்து நலிவில்லா தர்மபதி ராஜ்யம் ஒன்று உண்டாக்கிய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை விழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பெருமானவர்களுடைய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டு வருவதில் இன்று நான் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவாக்கியம் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 47, 48. இந்த 2 திருவாக்கியத்தையும் இன்றைக்கு நம்ம பகிர்ந்து கொள்வோம். கோடாயுதக்கூர் எமபட ரெடிபடு கோடாயுதக்கூர் பக்கம் 84, 85. திருவாக்கியம் எண் 47. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே. ஒரு நிலத்தில் ஒரு சந்தன மர விதை, ஒரு வேப்ப மரத்து விதை, ஒரு கரும்பு விதை, 3ஐயும் நடுகிறோம். ஒரே ஜலம், ஒரே சூரிய வெப்பம், ஒரே காற்று, ஒரே மண், இவற்றை கொண்டு அவை வளர்ந்தாலும் சந்தனம் தனக்கு வேண்டிய வாசனையையும், வேப்பன் தனக்கு வேண்டிய கசப்பையும், கரும்பு தனக்கு வேண்டிய தித்திப்பையும் கிரகித்துக் கொள்கின்றன. அதுபோல எரிச்சல் நோய் வந்தவனுக்கு அந்த நோய் தனக்கு வேண்டிய வெப்பத்தை மட்டும் வெளி ஆகாயத்தில் இருந்து சுவாசம் மூலம் கிரகித்துக் கொள்ளுகிறது. திருவாக்கியம் எண் 48. வயிற்றுக்கு உணவு அருந்த வாய் இருக்கிறது. வயிற்றில் உண்டான எரிச்சலை நீக்க வேண்டி உட்கொள்ளும் மருந்தை வாங்கிக் கொள்ளவும் அதே வாய்தான் இருக்கிறது. அதே போல் மனத்திற்கு நல்ல உணவோ அல்லது கெட்ட உணவோ தர கண்ணும் காதும் இருக்கின்றன. அவைகளின் வழியாக தாறுமாறாக தின்று மனமாகிய வயிறு கோளாறு அடைந்திருக்கிறது. மனதில் அழுக்கடைந்து ஒரு எரிச்சலும் உண்டாயிருக்கிறது. அதோடு அதற்கு கிடைக்கின்ற உணவோ அந்த எரிச்சலை அதிகப்படுத்துவதாயிருக்கிறது. வைத்தியர்கள் கிடைக்கிறார்கள். அவர்கள் அந்த மனத்தை தாறுமாறாக சிகிச்சை செய்து கொலை பண்ணுகிறார்கள். அந்த எரிச்சலை போக்கி காலா காலத்தில் நல்ல உணவு தந்து மந்தம் உண்டாகாமல் மனதை போஷித்து ஒழுங்காக வளர்த்து அதை பிரம்மமாக ஆக்கவே நம் வைத்தியசாலை இருக்கிறது. அப்போ இந்த 2 திருவாக்கியமும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உடையதாகத்தான் இருக்கு. அதனால்தான் இன்னைக்கு இந்த 2 திருவாக்கியத்தை நம்ம எடுத்து பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறோம். இப்போ இந்த 47ஆம் திருவாக்கியத்துல பெருமான் அவர்கள் நமக்கு என்ன அருளி செய்றாங்க அப்படின்னா, இந்த நிலத்துல நாம ஒரு சந்தன மர விதை, கரும்பு விதை, வேப்ப மர விதை 3ஐயும் நடுறோம். ஒரே நிலத்துலதான் நடுறோம். ஒரே தண்ணியத்தான் பாய்ச்சுறோம். அதுக்கு கிடைக்கிற சூரிய வெப்பம் ஒரே சூரிய வெப்பம் தான், ஒரே காற்று தான். இதை கொண்டு வளர்ந்தாலும் அந்த சந்தனம் அதுக்கு வேண்டிய வாசனையை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த வேம்பு தனக்கு வேண்டிய கசப்பை எடுத்துக்கொள்ளுகிறது. கரும்பு தனக்கு வேண்டிய தித்திப்பை எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த நிலத்தில், இந்த மண்ணில் எல்லா தாவர இனங்களுக்குமான உணவு மறைந்திருக்கிறது. அந்தந்த விதைகள் அதற்கு தேவையான உணவை மட்டும் கிரகித்துக் கொள்கின்றன. அதுபோல நமக்கு வர்ற நோய்களும் தங்களுக்கு வேண்டிய உணவை இந்த சுவாசத்தின் மூலமாக ஆகாயத்திலிருந்து கிரகித்துக் கொள்ளுகிறது. இப்போ நமக்கு ஒரு எரிச்சல் நோய் வந்தா அது வெயில்ல போனா ரொம்ப எரியும். ஏன் எரியுதுன்னா, அந்த நோயானது தனக்கு வேண்டிய உணவாகி அந்த எரிச்சலை, அந்த உஷ்ணத்தை அது ஆகாயத்திலிருந்து சுவாசத்தின் மூலமாக கிரகித்துக் கொள்ளுகிறது. கிரகித்து கொண்டு மேலும் மேலும் அந்த தனக்கு தேவையான உணவை பெற்று அது அந்த நோய் பெருகுவதற்கு தான் அந்த நோய் வழி பார்க்கும். விதைகள் வேரின் மூலமாக பூமியிலிருந்து உணவை எடுத்துக்கொள்வது போல இந்த நோய்கள் சுவாசத்தின் மூலமாக ஆகாயத்தில் இருந்து அந்த நோய்க்கான உணவை எடுத்துக்கொள்ளுகிறது.
அப்போ இது எதுக்காக பெருமான் அவங்க இப்படி அருள் செய்யறாங்கன்னா, நோய் தனக்கு வேண்டிய கெட்டதை எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் வளர்ந்து இந்த உடலில் அது பரவுவதற்கு தான் வழி பார்க்கும். அதை தடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு மருந்து சாப்பிடணும். அது போல நாம எல்லாருக்கும் பிறக்கும் போதே ஒரு நோயோட தான் நாம எல்லாம் பிறக்கிறோம். என்ன நோய் அப்படின்னா, பிறவிப்பிணி என்கின்ற ஒரு நோயோட தான் நாம பிறக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு பெருமானவர்கள் எடுத்து சொல்லுவாங்க. கொடாய் திருஞான குரல் திருவாக்கியத்துல நாம எல்லாருமே பிறக்கும் போது இந்த பிறவிப்பிணி என்கின்ற ஒரு நோயோட தான் நாம எல்லாருமே பிறக்கிறோம். இவன் பிறக்கும் போதே அந்த பிறவிப்பிணிங்கிற அந்த யமன் இறுதியில் இவனை சவமாக்க பிறவிப்பிணி என்ற யமன் அது நேரம் முதல் நாம பிறக்கிற நேரம் முதல் இவன் தலையில் காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நமக்கு அருள் செய்வாங்க. அப்போ நாம பிறக்கும் போதே இந்த பிறவிப்பிணி என்கின்ற ஒரு நோயோட தான் நாம எல்லாம் பிறக்கிறோம். இப்ப பிறவிப்பிணி என்ற யமன் அப்படின்னு பெருமான் அவங்க கொடுக்குறாங்க. இறுதியில் இவனை சமமாக்க பிறவிப்பிணி என்ற யமன். அப்ப அந்த பிறவிப்பிணி என்கின்ற அந்த நோய் தான் யமனாக இருக்கிறது. இந்த நோய் என்ன செய்யும்? நம்ம பார்த்தோமே, எரிச்சல் நோய் தனக்கு வேண்டிய அந்த எரிச்சலை ஆகாயத்திலிருந்து பெற்றுக்கொள்வது போல இந்த நோய், இந்த பிறவிப்பிணி என்கின்ற நோய் இருக்கே, அது இந்த உலகத்துல நன்மை தீமை மெய் பொய் எல்லாம் கலந்துதான் இருக்கு. அந்த கலந்து இருக்கிறதுல இந்த நோய்க்கு என்ன வேணும்? தீமை தான் வேணும். அப்ப அதுக்கு தேவையான தீமைகளை, என்னென்ன தீமைகளை எல்லாம் அது கிரகித்துக் கொள்ளுகிறது என்று நமக்கு பெருமானவர்கள் அந்த வருந்திதோர் கார்த்திகை அந்த பாடல்ல எடுத்து காட்டுவாங்க நமக்கு. இந்த வருங்கால தீர்க்க தர்சன பிரவாகத்துல தீராத வினைகள், கூறா குபாடம், வஞ்சகம், சூதுகள், பொறாமைகள், கஞ்சம், புறம் கோள்கள், உருட்டு பொருட்டுக்கள், திருட்டு தேட்டு, முரட்டுத்தன மோசம், இருட்டில்லா சீர்வாழ்வு, தெய்வ துரோகம், சத்திய துரோகம், பொல்லாங்கு இருமணம், கள்ள கபடங்கள், வில்லாத மதபேதம், இப்படியான தீமைகளைத்தான் இந்த பிறவிப்பிணி என்கின்ற நோய் அது கிரகித்துக் கொள்ளுகிறது. இப்போ நோய் தனக்கு வேண்டிய அந்த கெட்டதைத்தான் எடுத்துக்கொள்ளும். அது போல இந்த பிறவிப்பிணி என்கின்ற நோய் இந்த மாதிரி கெட்டதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அது மேலும் மேலும் வளரத்தான் பார்க்கும். ஏன் அப்படின்னா, அது நோயினுடைய குணமே அது தீமையை மட்டும் எடுத்துக்கொண்டு அது மேல மேல வளரதான் செய்யுது. அப்போ அது வளர விடாமல் தடுப்பதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, மருந்து சாப்பிடணும். அப்போ அந்த மருந்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும், அதுக்கு ஒரு டாக்டர் வேணும். அது பத்தி தான் நம்மளுக்கு அடுத்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த தீமைகளை எல்லாம் எடுத்து நம்முடைய இந்த உடலின் சமநிலையை இந்த நோய்களானது கெடுக்க பார்க்கும். அது எப்படி இந்த உடலின் சமநிலைகளை கெடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. இப்போ அடுத்த திருவாக்கியத்துல அந்த 48ஆம் திருவாக்கியத்துல பெருமானவர்கள் இந்த வயிற்றுக்கு உணவோ மருந்தோ எதுனாலும் அது அருந்துவதற்கு இந்த வாய் தான் இருக்குது. அதுபோல மனத்துக்கு நல்ல உணவோ கெட்ட உணவோ அருந்துவதற்கு கண்ணும் காதும் இருக்குது. எப்படி இந்த வயிற்றுக்கு உணவு அருந்த வாய் இருக்கிறது மாதிரி மனதுக்கு உணவு அருந்த இந்த கண்ணும் காதும் இருக்கு. நல்ல உணவும் அது வழியா அருந்தலாம், கெட்ட உணவையும் அது வழியா அருந்தலாம். எப்படி நீ வாய் வழியாக அமுதத்தையும் பருகலாம், விஷத்தையும் பருகலாம், அது போல இந்த கண் காது வழியாக நல்ல உணவும் உண்ணலாம், கெட்ட உணவையும் நீ உண்ணலாம். இவன் என்ன பண்றான்? இதன் வழியாக கெட்டதையே தாறுமாறாக தின்று, அதையும் ஒரு அளவோட திங்கிறது இல்ல, தாறுமாறாக தின்று கோளாறு ஏற்படுத்தியாச்சு இந்த மனசுக்கு. அப்போ தாறுமாறாக திங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லதையே அளவோட உண்ணணும். உண்டி சுருங்குதல் பெண்டின் கழகு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தீமையை தாறுமாறாக உண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எரிச்சல் நோய் வந்துருச்சு. தாறுமாறாக உண்ணும் போது நோய் தானே வரும். அப்போ இந்த தீமையை தாறுமாறாக உண்டு இந்த மனத்தில் ஒரு எரிச்சல் நோய் வந்து விட்டது. இப்போ அந்த நோயை குணப்படுத்தணும். அதுக்கு வைத்தியர்
வேணும், அதுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும். அதுக்கு இந்த உலக மக்கள் அந்த மாதிரி கெட்டு போன பிறகு முதல்ல அதை திங்கும் போது தெரியல, நல்லா இருந்தது. இந்த கண்ணு வழியாவும் காது வழியாவும் கண்டதையும் கேட்டு உள்ள தள்ளும் போது நல்லாதான் இருந்தது. அதுக்கப்புறமா நாள் ஆக ஆக அந்த நோய் வந்த பிறகு வைத்தியர்கள்னு சொல்லி போலி குருமார்கள்ட்ட போறான். அந்த போலி குருமார் என்ன செய்வான், அவன் ஒரு போலி டாக்டர் மாதிரி தாறுமாறாக இவன் பின்ன மாதிரி அவன் தாறுமாறாக வைத்தியம் பார்ப்பான். ஏன்னா முறையான வைத்தியம் அவனுக்கு தெரியாது. அப்போ தாறுமாறாக அவனும் சிகிச்சை செய்து கொலை செய்கிறான் என்று பெருமான் அவங்க அருளி செய்யறாங்க. வைத்தியர்கள் கிடைக்கிறார்கள், அவர்கள் அந்த மனத்தை தாறுமாறாக சிகிச்சை செய்து கொலை பண்ணுகிறார்கள். அப்போ இப்படியாப்பட்ட வைத்தியர்கள் தான் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்குது. இப்படியான வைத்திய முறைகள் தான் இந்த உலகத்துல இருக்கு. நல்ல வைத்திய முறை இல்ல. இந்த தூல உடலுக்கும் இப்போ இந்த உலகத்துல நல்ல வைத்திய முறை இல்லைன்னு தான் சொல்லணும். தாறுமாறான வைத்திய முறைகள் தான் இருக்கு. ஆதி காலத்துல நம்முடைய தமிழ் வைத்திய முறை ஒரு சிறப்பான தமிழ் வைத்திய முறையாக இருந்தது. இந்த வெள்ளைக்காரங்கள் நம்ம நாட்டை வீழ்ச்சி அடைய செய்யும் போது நம்முடைய இந்த வைத்திய முறையையும் அவர்கள் வீழ்ச்சி அடைய செய்து அவர்களுடைய வைத்திய முறையை நம்ம நாட்டில் புகுத்தி விட்டார்கள். வைத்தியம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது வைத்தியம் என்பது. ஏன்னா எல்லார் உடம்பும் ஒன்று போல இருக்காது. எல்லார் உடம்பும் வேற 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 மாதிரி. எப்படி இந்த முக சாயல்கள் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கோ, எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஒருவர் முகம் போல மற்றொருவர் முகம் இருப்பதில்லை. ஒருவருடைய சப்தம் போல மற்றவருடைய சப்தம் இருப்பதில்லை. சப்தாதிய சாயல்கள் அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது போல இந்த உடம்பும் ஒருத்தர் உடம்பு போல ஒருத்தருக்கு இருப்பது அல்ல. ஒருத்தருக்கு கொடுக்கிற மருந்து இன்னொருத்தவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னா சொல்ல முடியாது அது. ஆனா ஆங்கில வைத்திய முறை எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மருந்து. வேற வேற இந்த உடம்புக்கு அது எப்படின்னே பாக்குறது இல்லை. ஆனா தமிழ் வைத்திய முறையில போன உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. நாடிய பார்த்து இவங்களுடைய உடம்புல என்ன நாடி ஓடுகிறது, இந்த நாடியில எது கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன மருந்து தரலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா ஆங்கில மருத்துவ முறையில அப்படி இல்லை. போன உடனே வயிறு வலிக்குதா, அதுக்கு ஒரு மருந்து. கழுத்து வலிக்குதா, அதுக்கு ஒரு மருந்து. தலை வலிக்குதா, அதுக்கு ஒரு மாத்திரை. வேற என்ன செய்யுது, அதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை. அவ்வளவுதான் எடுத்து கொடுத்துட்டு அந்த மாத்திரைகளை சாப்பிடும்போது உனக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் அதை பத்திலாம் உங்களுக்கு கவலையே இல்லை. இந்த உடம்புல நாடி பார்ப்பாங்கன்னு சொன்னமே, அது 3 விதமான நாடி இருக்கிறது இந்த உடம்புல. என்ன நாடி? 3 விதமான நாடி அப்படின்னா, வாத நாடி, பித்த நாடி, சிலேத்தும நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க இத. இப்போ இந்த வாத நாடி அப்படின்னா அது வாயுவினுடைய அம்சத்தை கொண்டது, காற்றினுடைய அம்சத்தை கொண்டது. பித்தம் அப்படிங்கிறது இந்த நெருப்பின் அம்சத்தை கொண்டது. சிலேத்துமம், கபம் என்பது நீரின் அம்சத்தை கொண்டது. இப்போ இந்த 3 தான் சமநிலையில இறைவன் நமக்கு வச்சிருக்காங்க. இந்த 3ஐயும் இறைவன் நம்முடைய உடலில் சமநிலைப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த சமநிலை கெட்டு போகும்போதுதான் இந்த மனிதனுக்கு நோய் உண்டாகிறது. இந்த 3ம் இருக்கிற சமநிலையில ஏதாவது ஒண்ணு கூடுனாலும் குறைஞ்சாலும் அதுதான் இந்த மனிதனுக்கு நோயாக வருகிறது. அதுதான் வள்ளுவர் பெருமான் அவர்கள் மருந்து அப்படின்னே ஒரு அதிகாரம் திருக்குறள்ல கொடுத்து, இந்த உடம்புக்கு எப்படி நோய் வருது, அதுக்கு எப்படி மருந்து சாப்பிடணும்னே வள்ளுவர் பெருமான் அவங்க அருளி செஞ்சிருக்காங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வெளிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு அந்த மருந்துங்கிற அதிகாரத்துல ஒரு திருக்குறள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. வழி அப்படின்னா காற்று. காற்று முதலாக அந்த 3 நாடின்னு பார்த்தோமே, வாயு, பித்தம், சிலேத்துமம். வாதம், பித்தம், சிலேத்துமம், வாயு, நெருப்பு, நீர். இந்த 3ம் மிகினும் குறையினும் நோய் செய்யும். மிகுந்தாலும் குறைந்தாலும்
அது இந்த மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அது நோய் செய்கிறது. அப்போ அதுக்கு எது மிகுந்திருக்கு எது குறைந்திருக்குதுன்னு பார்த்து அந்த மூன்றையும் சமநிலைப்படுத்துற மாதிரி மருந்து கொடுக்கணும். இப்போ ஒன்றுக்கு இப்ப நம்ம வாயு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு வாயுவை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கும்போது அது ரொம்ப குறைஞ்சாலும் அது அடுத்ததை பாதிக்கும். அதுல இருக்கிற அந்த நீர் நெருப்பை பாதிக்கும். அப்ப அதுவும் அடுத்த அந்த நாடிகளும் பாதிக்காதபடிக்கு பார்த்து மருந்து கொடுக்கணும். ஆனா ஆங்கில மருத்துவ முறையில் காய்ச்சல்னா எல்லாருக்கும் ஒரே மாத்திரை, எதனாலும் எல்லாருக்கும் ஒரே மாத்திரை. இந்த மூன்றையும் சமநிலைப்படுத்துற மாதிரி மருத்துவம் அங்க கிடையாது. ஆனா இந்த தமிழ் மருத்துவம் அது பொறுமையாக நாடிய பார்த்து அவங்க கொடுக்கிற மருந்து நமக்கு பொறுமையாகத்தான் அந்த நோயை குணப்படுத்தும். அது தமிழ் மருத்துவத்தை கடைபிடித்துவதற்கு ஒரு பொறுமை, ஒரு நிதானம் அது கண்டிப்பா தேவை. அந்த பொறுமையும் நிதானமும் இருந்தா அந்த நோய் கண்டிப்பா அறவே இந்த உடம்புல இருந்து பிடுங்கி எறியப்படும். அதனாலதான் வள்ளுவர் பெருமானவர்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது இருக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயை நாடி பார்த்து நாடிய பார்த்து அது எந்த காரணத்தினால எந்த நாடி கூடுனதுனால குறைஞ்சதுனால நோய் வந்தது, அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்துதான் மருந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த மூன்று நாடிகள் தான் ஒரு நோய்க்கு மூல காரணமாக இருக்கும். அந்த மூணையும் சமப்படுத்துற மாதிரி மருந்து கொடுப்பதுதான் வைத்திய முறை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த 3 நாடி தான் நம்ம உடம்புல இருக்கு. இந்த மூன்றும் நம்ம 5 பூதங்களால ஆனதே. இந்த உடம்பு 5 பூதங்களால ஆனதே. ஆனா இந்த 3 பத்தி தான் நாடியாக எடுத்து வச்சிருக்காங்க ஆதி மருத்துவ முறையில. இப்போ நம்ம கூட பார்த்திருக்கோம், இந்த தகப்பனிடத்தில் வந்த வித்து இந்த நிலம், நீர், வாயு, நீர், நெருப்பு 3 நாடிகளாக இருக்குன்னா இன்னும் 2 பூதங்கள் இருக்கு 5 பூதங்கள்ல. ஆகாயம், மண்ணு, அது என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த தகப்பனிடத்தில் வந்த வித்து தாயினுடைய கருவறைக்கு வரும்போது அது 5 சக்திகளை தன்னோடு கொண்டு வந்தது அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்வாங்களே. 5 சக்திகளை தன்னோடு கொண்டு வந்து அது தாய் கருவறையில் புகுந்தது. அப்போ அந்த 5 சக்தியில அந்த 3 சக்தி தான் நம்மளுக்கு நாடியாக இருக்குது. அப்படின்னா அந்த ஆகாயமும் மண்ணும் அந்த நாடி என்னவானது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது 5 சக்திகளை அது கொண்டு வரல, 3 சக்திகளை அது கொண்டு வந்தது. அதையும் நமக்கு பெருமான் அவர்கள் அந்த ஞான முறையீடு பாடல்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 3 தான் கொண்டு வந்ததாக இந்த இடத்துல அருளி செஞ்சிருப்பாங்க. மின்னிய நன்னாத விந்து அன்னையின் கருக்குழியில் மன்னிய சூரோனிதத்துடன் அந்த தந்தையினிடத்தில் மின்னிய அந்த நாத விந்தானது அன்னையின் கருக்குழியில இருக்குதே ஒரு வித்து, சுரோனிதம் என்கின்ற வித்து, அது ரெண்டோட கலக்கும் போது என்ன மோடி பாயும் போது வன்னி தண்ணி காற்றுடனே. அப்போ இந்த இடத்துல வன்னி தண்ணி காற்று இந்த 3 தான் கொண்டு வருது. வன்னி தண்ணி காற்றுடனே காணும் மண்ணாகாயம் எண்ணமே, இந்த 3ஐயும் கொண்டு வருது. ஆனா இந்த ஆகாயமும் மண்ணுமாக என்ன இருக்கிறது அப்படின்னா இந்த தகப்பனிடத்துல இருந்து வந்ததே விந்து, மின்னி என்ன நாத விந்து. அந்த நாதத்துல தானே, அந்த விந்துல தானே, விந்தோட தான் நாதம் கலந்துருக்குன்னு நம்ம பார்த்தோமே. அதனாலதான் அதுக்கு பேரு நாத விந்துன்னு பேரு. மனிதனிடத்துல இருக்கிற விந்து நாதகுல வித்து, நாத விந்து நமோ நமோன்னு அருணகிரிநாதர் பாடியிருக்காங்களா நம்ம பார்த்தோமே. அப்போ அந்த தகப்பனிடத்தில் வந்த வித்து ஆகாயமாக இருக்கிறது. இந்த தாயினிடத்தில் இருந்ததே ஒரு வித்து, சுரோனிதம் என்கின்ற வித்து, அது மண்ணாக மண்ணாக பூமியாக நிலமாக இருந்தது. அப்போ இந்த ஆகாயம் மண் இது இரண்டும் இந்த 3க்கும் ஒரு ஆதார பூதங்களாக இருக்கிறது. இந்த ஆகாயமும் மண்ணும் அசையாத பூதங்கள், மற்ற 3 தான் அசைகிற பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வன்னி தண்ணி காற்று. வன்னி என்றால் நெருப்பு, தண்ணி காற்று, வாதம் பித்தம் சிலைத்துமம்.
வாயு, நீர், நெருப்பு. இந்த மூன்றும் அசைகிற பூதங்களாக இந்த உடம்புக்குள்ள அசைந்து கொண்டிருக்கிறது. ஆகாயமும் அந்த பூமியும் அசையாத பூதங்களாக, இவற்றுக்கெல்லாம் ஆதார பூதங்களாக இருக்கின்றன. அதனாலதான் இந்த மூன்றை நாடிகளாக எடுத்து வச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இந்த நாடியை பார்த்துதான் நமக்கெல்லாம் அந்த தமிழ் வைத்திய முறை செய்யப்படுகிறது. இந்த மூன்றினுடைய சமநிலை கெட்டு போகும்போதுதான் இந்த உடம்புக்கு நோய் வருகிறது. வாய்நாள் அப்போ அதத்தான் வள்ளுவர் பெருமான் அவர்கள் அந்த நோயை பார்க்கணும், நோயை தீக்கணும்னா நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது நீக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் என்ன காரணத்தினால வந்ததுன்னு அது மூல காரணத்தை பார்த்து அந்த நோய்க்கு மருந்து கொடுக்கணும். இறைவன் இந்த மூன்றையும் வாயு, நீர், நெருப்பு இதை சமநிலைப்படுத்தி நம்ம தூலத்துல வச்சிருக்கிறாங்க. நாம இறைவன் கொடுத்த அந்த சமநிலையை குழப்பாமல் வாழ வேண்டும். நம்ம அந்த சமநிலையை குழப்பும் போதுதான் இந்த நோய்கள்லாம் வருகிறது. அப்படி சமநிலை குழப்பாமல் வாழ்வதற்கு என்ன வேண்டும் அப்படின்னா ஒரு ஒழுக்கம் வேண்டும். அந்த சமநிலையை குழப்பாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் என்ன அப்படின்னா ஒரே நெறிமுறையில் ஒழுகி வருதல். அது எப்படி ஒரே நெறிமுறையில் ஒழுகி வருதல்னா தினமும் இந்த உடம்புக்கு ஒரு கரெக்டான ஒரு ஒழுங்குமுறை வச்சுக்கணும். தினமும் காலையில இத்தனை மணிக்குத்தான் எழுவேன், இத்தனை மணிக்குத்தான் பசியாருவேன், இத்தனை மணிக்குத்தான் இந்த செயலை செய்வேன், இத்தனை மணிக்குத்தான் தூங்க செல்வேன், இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் என்று ஒரு ஒழுங்குமுறை நாள் தவறாம அது கரெக்டாக நடந்து வருவதுதான் ஒழுக்கம் என்பது. இந்த ஒழுக்கம் மாறும் போது இன்னைக்கு ஒரு நாள் இஷ்டத்துக்கு என்னைக்கு வேணாலும் ஒரு நாளைக்கு 10 மணிக்கு சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிடுவேன், ஒரு நாளைக்கு சாப்பிடவே மாட்டேன், ஒரு நாளைக்கு 4 மணிக்கு சாப்பிடுவேன். இதெல்லாம் ஒழுக்க முறை இல்லை. இதுக்கு பேர் ஒழுக்கம் கெட்டவன். ஒழுக்கம் கெட்டவன்னா கல்லு குடிக்கிறவன், போதை சாப்பிடுறவன், இது மட்டும் ஒழுக்கம் கெட்ட தன்மை இல்லை. இந்த உடலை கரெக்டான ஒரு ஒழுங்கு முறையில தினமும் கொண்டு வராமல் வேறு வேறு இஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி அன்னை நாளைக்கு ஒரு மாதிரி செய்யறதுக்கு பேரு தான் ஒழுக்கம் கெடுதல். இந்த ஒழுக்கம் கெடுறதுதான் அந்த உடம்பை தாறுமாறாக இயங்க செய்வது. அப்படி தாறுமாறாக இயங்க செய்யும் போது இந்த உடலில் நோய் அதிகரிக்கிறது. அப்ப இப்படி தாறுமாறாக நடந்து இந்த வைத்திய முறையே தெரியாத, இந்த உடலின் தன்மையே தெரியாத டாக்டர்கிட்ட போகும்போது அவனும் தாறுமாறாக சிகிச்சை செய்து இந்த மனத்திற்கு தாறுமாறாக சிகிச்சை செய்து இந்த மனத்தை கெடுத்து அந்த நோயை அதிகரித்து கொலையே செஞ்சிடறாங்க அப்படின்னு பெருமான் அவர்கள் அருள் செய்யறாங்க. இந்த மனமானது எப்படி தீமைகளை எல்லாம் அந்த எடுத்துக்கொண்டு அந்த நோயை வளர செய்யத்தான் பார்க்கும். ஆனா அந்த மனமானது எவ்வளமாக இருக்கணும் அப்படின்னு பெருமான் அவங்க எடுத்து நமக்கு அருள் செய்வாங்க. கோடாயுத திருவாக்கியம் பக்கம் 216 பார்ப்போம். உனக்கு தலைவன் உன்னை நடத்துபவன் உன் மனமே. அவன் உன்னை எப்பவும் தீங்கில் தள்ளவே காத்து கொண்டிருக்கிறான். இந்த மனமானது அந்த நோயை பெருக்கத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்தோமே. அப்போ அந்த தீமையை எடுத்து எரிச்சல் நோய் எப்படி ஆகாயத்துல இருந்து எரிச்சலை எடுத்து அந்த நோயை வளர்த்து கொள்ள பார்க்குமோ அது போல இந்த மனமும் தீமையவே எடுத்துக்கொண்டு நம்மளை தீங்கில் தள்ளவே காத்து கொண்டிருக்கிறது. சுலபமாக ஒரு பாதையை வெட்டி விட்டு தீங்கில் சாய்த்து விடவே நிற்கிறான். அப்போ சைத்தான் யார்? உன் மனம்தான். உன் ஆசிரியர் அவர்களை உன் நேசமாக கொண்டாயானால் உன் மனத்தை நீ வெறுத்து விடுவாய். அப்போ இந்த மனத்தை ஒழுங்குபடுத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஆசிரியர் அவர்களை நேசமாக கொள்ளும் போதுதான் இந்த மனத்தை வெறுத்து இந்த மனத்தை நாம எவ்வளமாக ஆக்க முடியும். பெருமான் அவங்க அருள் செய்வாங்க. இந்த மனம் எவ்வளமாக வைக்கிறது எப்படி அப்படின்னு. எவ்வளவு நிதியம், செல்வம், ஆர்வம், இளமையான வனப்பு இருக்கட்டும், மனம் எவ்வனம் இல்லாவிட்டால்
இந்த மனத்தை நம்ம கரெக்டா வச்சுக்கலைன்னா உடம்புல நோய் தான் வரும். மனம் எவ்வளவு இல்லாவிட்டால் வயது, ஆயுள், ஆலோசனை எல்லாவற்றையும் அந்த மனம் விழுங்கி தன்மயமாக ஆக்கிவிடும். நீ எவ்வளவுதான் உடம்ப ஆரோக்கியமா வச்சிருந்தாலும் மனத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கலைன்னா அந்த எல்லாவற்றையும் அந்த மனம் விழுங்கி உனக்கு அந்த 3 பாத பித்த சிலேத்துமத்தை அந்த சமநிலையை கெடுத்து இந்த உடம்ப நோயில தள்ளுறதுக்கு தான் பார்க்கும். அதுதான் வயதை போக்குவது உன் மனம். அதை ராஜா என்கிறோம். அது போகாமல் தடுப்பது அறிவு. அப்போ அப்படி போகாம தடுக்கிறதுக்கு அறிவு இருந்தாதான் இந்த மனத்தை எவ்வனமாக ஆரோக்கியமானதாக, அந்த மனம் எவ்வனமாக இருந்தால்தான் இந்த வாத பித்த சிலேத்துமம்னு 3 நாடிகள் பார்த்தோமே அது சமநிலைப்பட்டு இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அப்படி இருந்தா வேற மருந்து நமக்கு தேவையில்லை. எப்படி இந்த உடம்புக்கு பசிச்சாதான் உண்ணணும், இந்த ஒழுங்கு முறையில தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறத கூட வள்ளுவர் பெருமான் அவர்கள் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். நீ அருந்தியது செமிச்ச பிறகுதான் உண்ணணும். மேல மேல இஷ்டத்துக்கு இப்ப கொஞ்ச நேரம் சாப்பிட்டு இன்னொரு கிடைச்சா அதையும் சாப்பிட்டு இப்படி எல்லாம் செய்யறதுனாலதான் அந்த 3 சமநிலைகள் கெட்டு நோய் ஆகுது. நீ என்ன சாப்பிட்டியோ அது செமிச்சா பிறகு, பசி எடுத்த பிறகு நீ அடுத்ததை உண்டுனா மருந்துன்னு உனக்கு தேவையில்லை. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். நீ அருந்தியது அது செமிச்ச பிறகு நீ சாப்பிடுற மாதிரி இருந்தீனா அது உனக்கு நோயை ஏற்படுத்தாது என்று சாப்பிடுற முறையை பத்தி எல்லாம் வள்ளுவர் பெருமான் அவங்க நமக்கு அருளி தர்றாங்க. அப்போ இந்த 3ஐயும் வாயு, நீர், நெருப்பு, இந்த 3ஐயும் சமநிலைப்படுத்தி நம்ம உடலில் இறைவன் வைத்திருக்கிறார். நோய் இல்லாத ஒரு உடம்பத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறான். நாம் இறைவன் கொடுத்த அந்த சமநிலையை குழப்பாமல் வாழ்ந்தாலே போதும், நோய் வராது. நம்ம பார்த்தோமே, ஒரு ஒழுங்கு முறையில வாழணும், ஒரு ஒழுங்கான ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு இந்த ஒழுக்க முறையில ஒழுக்க நெறிமுறையில் வாழணும். அப்படி சமநிலை கெடாமல் வாழ்வதற்கு பேர் தான் ஒழுக்கம். அப்போ இந்த ஒழுக்க முறை தவறாம இருக்கணும்னு தான் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு ஒரு ஒழுங்கான ஒழுக்க முறையான வாழ்க்கையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்த வாயு, நீர், நெருப்பு எப்படி இந்த உடம்பின் சமநிலைய கெடுக்குதோ, அந்த உடம்பின் ஒரு 3 நாடியாக இருக்குதோ அது போல இந்த மனோவாக்கு காயம் என்பது இந்த மனத்துக்கு அந்த 3 நாடியாக இருக்குது. அந்த 3இன் சமநிலை கெடாமல், அந்த மனோவாக்கு காயம் இந்த 3இன் சமநிலை கெட்டு போற மாதிரி தாறுமாறாக கண்ணு காது வழியாக தின்று அதுக்கு சிகிச்சையே செய்ய தெரியாத தாறுமாறாக சிகிச்சை செய்கிற அந்த மெய்யறியா பொய்யர்கள் அவர்கள்ட்ட போனீன்னா அவன் என்ன பண்ணுவான், உன்னைய போலதான் பண்ணுவான். அதான் அந்த மெய்யறியா பொய்யர்கள் பத்தி பெருமானவர்கள் நமக்கு அருளி செய்றாங்க இந்த தனித்திரு பாடல்கள்ல. மெய்யிலா பொய்யருக்கோ 4 பிள்ளை, மேதினியில் ரசவாதி மூத்த பிள்ளை. இந்த பொய்யர்களுக்கு 4 பிள்ளை. முதல்ல ரசவாதி, நல்ல ரசமா எதெல்லாம் ரொம்ப வாய்க்கு ருசியா இருக்கோ, எதெல்லாம் அந்த கண்ணு காது வழியாக எதெல்லாம் ரசமாக இருக்குதோ, எதெல்லாம் இந்த பொய் இன்பத்தை கொடுக்குதோ, இந்த ரசங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தெரியுறது. பின்னால எரிச்சல் நோய் வருன்னே தெரியாம அந்த ரசவாதி தான் மூத்த பிள்ளை. அப்போ அந்த ரசத்தை நீ உள்ள தள்ளினா நோய் தான் வரும். அப்போ அந்த கையேறியா வைத்தியத்தை தான் போகணும். நாடி பார்க்கறது கையேறியா வைத்தியர்னா நாடி பார்த்து வைத்தியம் செய்ய தெரியாம தலைவலியா இருந்தா ஒரு மாத்திரை, வைத்த வலியா இருந்தா ஒரு மாத்திரை, பசிக்கலையா இருந்தா அதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு கையேறியா வைத்தியர் இருக்கானே அவன்கிட்ட தான் போகணும். நீ கையறியா வைத்தியரோ 2ஆம் பிள்ளை. அவன்கிட்ட போய் குணமாகலைன்னா போய் ஜோசியம் பார்க்க போறது. எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு, அது எப்ப சரியாகணும்னு அவனுக்கு என்ன தெரியும்? அவன் கணக்கறியா சோதிடதான் 3ஆம் பிள்ளை. ஐயமுறும் மாந்திரீக 4ஆம் பிள்ளை. சோசியமும் சரியா செய்யலைன்னா
எவனாவது இந்த உங்க வீட்டுல அந்த இடத்துல சூனியம் வச்சிருக்காங்க, அதை எடுக்கணும், அந்த மருந்து மாத்திரியம் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட காசை புடுங்குவானே, அவன் தான் 4ஆம் பிள்ளை. அவனிமிசை வரை மிஞ்ச எவர்க்கும் மாதா வையமதில் எவரும் இதை அறியவென்று மாதவத்து வேதமுனி வரைந்த வாக்கே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ எல்லாரும், இந்த வையத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படின்னு சொல்லி மாதவத்து வேதமுனி அவர்களுடைய வாக்கை நீ கேட்கும் போதுதான் இதெல்லாம் தெரிஞ்சு அங்க போனாதான் இந்த நோயெல்லாம் உனக்கு குணப்படுத்த முடியும். அவங்கள ஆரம்பத்துல இருந்து கடைபிடிச்சு அவங்க சொல்ற ஒழுங்குமுறையில வாழ்ந்தினா உனக்கு நோயே வராது. இந்த பெருமான் அவர்கள் இன்னைக்கு வெளிநாடால நம்ம கேட்டோமே, இந்த இங்க உட்கார்ந்து இருக்காங்களே இவங்க எல்லாம் என் கூட பிறந்தவங்களா, என் பெரிய பெண் சித்த பெண் பிள்ளைகளா, யார் இவங்க எல்லாம்? எனக்கு அந்நியமா வந்தாங்க, எனக்கு எதிரியாக வந்தாங்க, எனக்கு நெஞ்சாணியொத்த எதிரியா இவங்கிட்ட என்னமோ கடவுளை காட்டுறேன்னு சொல்றாங்க. இவர்கிட்ட போய் சண்டை போட்டு வரணும்னு நினைச்சு வந்தவன் இன்னைக்கு எனக்கு என் பிள்ளையா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அவன் உயிருக்குள்ள இருந்துச்சே ஒரு தெய்வம், அந்த தெய்வமாக இருக்கு எதிரில இருக்கிறது. நம்ம உயிருக்குள்ள ஒரு தெய்வம் உட்கார்ந்துருக்கே, உனக்குள் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறி இருக்கிறேனே, நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயன்னு சொன்னாங்களே, அந்த தெய்வம் எல்லாம் எதிரில உட்கார்ந்துருக்கு. அப்படி கண்டு கொண்டாங்க. நெஞ்சாணியத்தை எதிரியாக வந்தார்கள். பார்த்தா உள்ளத்துல இருக்கிற தெய்வமா இருக்குது, விட்டுட்டு போக முடியுமா? அதுதான் என்னைய தொடர்ந்துட்டாங்க, அது போல நீயும் தொடர்ந்துக்கோ அப்படின்னு பெருமான் அவர்கள் இன்னைக்கு அருளி செய்ததை நம்ம கேட்டோம். நம்மள ஒரு தலைமுறை காலம் சட்டை பண்ணாமல் நம்மை தூக்கி கொண்டு திரிந்ததே, நம்ம உடம்ப இந்த சமநிலைப்படுத்தி வச்சு கொடுத்திருக்கேன் நமக்கு, வாத பித்த சிலேத்து மக்களாம். அதை நம்ம தாறுமாறாக ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறோமே. அதுக்கு பெருமான் அவர்கள் நமக்கு ஒரு ஒழுக்கமான காலையில இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு பஞ்சனை எழுச்சி பாடணும், இத்தனை மணிக்கு அரவலம் வரணும், இத்தனை மணிக்கு மாலை வணக்கம் செய்யணும், இத்தனை மணிக்கு இரவு வணக்கம் செய்யணும், இத்தனை மணி நேரம் தான் நீ தூங்கணும், இத்தனை மணிக்கு நீ எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு பசியாறணும், பசியாடுற முறை இப்படி அப்படியெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்து, அதுலயும் பத்தியங்கள் எல்லாம் நமக்கு வச்சு கொடுத்து, அந்த பத்தியங்கள் யாருக்கு? மருந்து சாப்பிடுற, நம்ம நேற்று நாளைக்கு முன்னால ஒளி நாடால கேட்டோம், மருந்து சாப்பிடுறவனுக்கு தானே பத்தியம், என் பிள்ளைகளுக்கு தான் நான் பத்தியம் சொல்லுவேன், மற்றவர்களுக்கெல்லாம் இந்த பத்தியம் இல்லை அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செஞ்சாங்க. அப்போ இந்த பத்தியம் பெருமானவர்களுடைய அந்த மருந்தை சாப்பிடுற மக்களுக்கு மட்டும்தான் இந்த பத்தியம். இப்படியான பத்தியத்தெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்து, மருந்தையும் கொடுத்து, அந்த மருந்தை சாப்பிடும் போது நீ எப்படியான பத்தியம்லாம் இருக்க வேண்டும், இப்படி தமிழ் மருந்து சாப்பிடும் போதுதான் பத்தியம்லாம் சொல்லுவாங்க. இந்த ஆங்கில மருந்துக்கெல்லாம் நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க, என்னங்க சாப்பிடணும், எனக்கு வயிற்று இந்த மாத்திரை எழுதி கொடுங்க, நீங்க எப்படி ஆஸ்யூஷுவலா எப்ப என்ன சாப்பிடுறீங்களோ அதே சாப்பிட்டுக்கோங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்துன்னா பத்தியம் இருக்கணும். இந்த வியாதி வரும்போது இந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு முறை இருக்கணும். அதனாலதான் தமிழ் முறையில இந்த உணவை நீங்க சாப்பிடக்கூடாது இந்த மருந்து சாப்பிடும் போது. அது போல நமக்கு தெய்வம் ஒரு மருந்து கொடுக்குறாங்களே, அந்த மருந்தும் கொடுத்து நமக்கு பத்தியமும் பெருமானவங்க கொடுக்குறாங்க. என்னென்ன மருந்தெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க, என்னென்ன பத்தியம் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பிறவிப்பையை நீக்க யாராலும் முடியாது, கோடாயிலக்கூர் திருவாக்கியம் 78. அதை போக்க மெய்யெண்ண பெற்ற அழியா அழுமருந்தை அளிக்கின்ற ஒரு ஜீவ பண்டிதர் நமக்கு வேண்டும். அப்போ இந்த நோயை வந்துருச்சுன்னா அந்த மனசுக்கு மனசு வழியா, மனசுக்கு கண்ணு காது வழியா கண்டதை தின்னு ஒரு எரிச்சல் நோய் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோமே, அதை குணப்படுத்துவதற்கு ஒரு ஜீவ பண்டிதர் நமக்கு வேண்டும். அப்பேர் கொத்த ஜீவ பண்டிதர்கள் உலகிற்கு கால காலம் தேவ நாட்டில் இருந்து இறங்கி வந்து, கோகுல் மியூட்ல போடுங்க, கோகுல் மியூட்ல போடுங்க, எனக்கு எக்கோ ஆகுது. அப்பேர் கொத்த ஜீவ பண்டிதர்கள் இவ்வுலகிற்கு காலா காலம் தேவ நாட்டில் இருந்து இறங்கி வந்து மக்களிடையில் நேர பேசினார்கள். அப்படித்தான் தெய்வம் இன்னைக்கு நேர பேசினதை நம்ம கேட்டோம். எதிரியா வந்தான், நெஞ்சாணியத்தை எதிரி அவன் தான் வந்து பார்த்தா அவன் உயிருக்குள்ள ஜீவனா இருக்கு,
அதுபோல நேரே வந்து கூவி அழைத்தார்கள். அப்போது அவர்களை தூஷித்து புறக்கணித்தார்கள். ஆனால் அவர்கள் போன பின் அவர்கள் பாடி வைத்துள்ள பாட்டுக்களை பாடுவது, பூஜிப்பது, கோவில் கட்டி திருவிழா நடத்துவது வழக்கமாகிவிட்டது. இதை பார்க்கும்போது புருஷன் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவனை புறக்கணித்து கொண்டித்தனமாக வாழ்ந்துவிட்டு அவன் இறந்த பின் அவனை நினைத்து 6 கால பூஜை செய்பவளை போல் இருக்கிறது. அப்போ இந்த மனத்தை கெடுத்து வைக்கும் போது அதுக்குண்டான பண்டிதர்கள் வருவாங்க. அப்படி வரும்போது அவர்கள்ட்ட தான் அந்த மருந்து. அதுதான் பெருமான் அவர்கள் நாம் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம். திருவாக்கியம் 91. அது அருமருந்து, வேத மருந்து, சிவ மருந்து, யமனணுகா செல்வ மருந்து, ஜீவப்பணி நீக்கும் தவ மருந்து. முன்காலத்திலும் மருந்து கொண்டு வந்தோம். ஆனால் மக்கள் சீட்டி கழித்து விட்டார்கள். இப்பொழுது அதையே இக்கறிக்கடையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். மாதவன் தவ மருந்து, சிவமாதவன், பிரம்ம மாதவன், கைலை மாதவன் மருந்தொன்று எம்மிடம் இருக்கின்றது. அதை வாங்கி உண்டவர்களுக்கு பிறவிப்பிணி தீரும், நிச்சயம் தீரும். அந்த பிறவிப்பிணி தீரணும்னா நம்ம மனசை கெடுத்து வச்சிருக்கிறோமே, கண்ணு காது வழியாக கண்டதற்குன்னு. பிறவிப்பிணி என்கின்ற நோய் ஏற்கனவே இருந்ததுதான். அதை குணமாக்குறதுக்கு பதிலாக அதை மேல மேல வளர்த்து வைக்கிறோம். அந்த ஒரு ஒழுக்க முறையில இல்லாம அந்த ஒழுக்கு கெட்டு போய் அதை மேல மேல வளர்த்து வைக்கிறோம். அப்படி வளர்த்து வைக்கும் போது அதை தீர்ப்பதற்கு பெருமானவர்கள் கொண்டு வந்த இந்த சிவமாதவ தவ மாதவ அருமருந்து நம்ம சாப்பிடணும். இந்த மருந்து சாப்பிடும் போது என்ன பத்தியம் அப்படின்னு நமக்கு பெருமானவர்கள் அந்த பத்தியத்தையும் நமக்கு அருளி தர்றாங்க. அது என்ன பத்தியம்? கோடாய்கக்கூர் திருவாக்கியம் 169 நமக்கு அந்த பத்தியத்தை அருளி செய்யறாங்க. ஒரு மனுவை ஈசனாக்குகிற திருச்சென்னதியில் உனக்கு 3 பத்தியம் வேண்டும். அவர்களிடத்தில் சத்தியமே பேசுதல் 1. 2 குயர்த்தி எண்ணம் வராதிருத்தல். 3 பரிசுத்த ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுதல். இதுதான் அந்த மருந்து சாப்பிடும் போது நமக்கு வேண்டிய பத்தியம். சத்தியம் பேசணும், பொய் பேசக்கூடாது. இப்போ ஒரு மருந்து சாப்பிடும் போது இந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி பொய் பேசக்கூடாது, குயிர்ச்சி எண்ணம் வரக்கூடாது, ஒழுக்கத்தோட நடந்து கொள்ளணும். இந்த 3 தான் பத்தியம். இந்த மெய்யான இந்த மெய் உணவை உண்ணும் போது இந்த நம்ம கெடுத்து வச்சிருக்கிற இந்த உடம்புக்கு மருந்து கொடுக்கும் போது தேவையான பத்தியம் இது. இம்மூன்றையும் சதா ஜாக்கிரதையாக காப்பாற்றுகிற நீ குரு சந்நிதியில் வந்தால் வாழைக்கு நிற்கொண்ட ஒரு பனிக்காற்று அவர்களின் இரு புருவ மத்தியில் மையத்தில் அடிக்கும். இப்ப நம்ம இந்த பத்தியத்தோட இருக்கிறோமா இல்லையான்னு பெருமான் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க முன்னால போய் நம்ம நின்னோம்னா இந்த மருந்தை சாப்பிடுனா எழுதி கொடு, பத்தியத்தோட இருந்துட்டோ நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பத்தியத்தோட இல்லாம நாளைக்கு போய் அவங்க முன்னால நின்னா நீ அந்த பத்தியத்தோட இல்ல போலையே, நீ வந்த உடனே ஒரு வாடை திமிர் காற்று அடிக்குதேன்னு கேட்டுருவாங்க. அப்போ நம்ம அந்த பத்தியத்தோட இருக்கிறோமா இல்லையான்றத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லாவிட்டால் அனல் காற்று அடிக்கும். அப்படி அனல் தட்டினால் அது ஏன் என்று கவனித்து அதையும் நீக்கவே பார்ப்பார்கள். நீ பத்தியத்தோட இருந்தீனா ஒரு பனி காற்று அடிக்கும், நீ பத்தியத்தோட இல்லாம இருந்தீனா ஒரு அனல் காற்று அடிக்கும். அப்படி நீ வரும்போது அனல் காற்று அடிச்சுச்சுன்னா ஏன் அனல் காற்று அடிக்குது, இவன் ஏன் பத்தியத்தோட இல்லாம இருந்தான்னு அதையும் மாற்றி இவனுக்கு இன்னும் அறிவுரை கொடுத்து இப்படி எல்லாம் கெடுத்து வச்சின்னா நீ போய் இழக்கிறது இந்த ஒரு நாள் வாழ்வல்ல, இவன் கோடி கோடி போல வாழ்வை இழக்க போற. அதுக்குதான் உனக்கு இந்த மருந்து, அதுக்குதான் இந்த பத்தியம்னு இன்னும் மேலும் அவனுக்கு அறிவுரை சொல்லி அந்த வியாதியையும் அந்த அனலையும் நீக்கவே பார்ப்பார்கள். எத்தனை சாஸ்திரங்கள் படித்தாலும் இது உனக்கு தெரிய வராது. எத்தனை சாஸ்திரங்கள் படிச்சாலும் நமக்கு பெருமான் அவங்க அருளி தர்ற இதெல்லாம் தெரிய வருமா? தெரிய வராது. டாக்டருக்கே தெரியாது. லட்ச லட்சமா கொடுத்து செலவழிச்சு, லட்ச லட்சமாலாம் இல்ல, இப்ப கோடி கோடியா செலவழிச்சு டாக்டர் படிப்பு படிச்சு அந்த கோடி கோடியையும் புடுங்கிறதுக்காகத்தான் டாக்டர் வேலை செய்யறாங்களே தவிர யாரும் நீதியோட நேர்மையோட டாக்டர் தொழில் செய்யல. இப்ப இல்லாத வியாதிகள் எல்லாம் இருக்குது. ஒரு ஆள் வந்துட்டாலே நல்ல வேலை சிக்கிட்டியா வா, இவற்றையோ நம்மள உடனே அப்படியே மேல தலையில இருந்து கீழே வர பார்ப்பாங்க. இவங்ககிட்ட 1000 போடுங்களாமா, லட்சம் போடுங்களாமா. கேச ஒரு ஊசி மருந்து மட்டும் போட்டு விட்டா 1000 போடுங்கிறான்னு அர்த்தம். இல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா லட்சம் போடுங்க போறான்னு அர்த்தம். நீ 10 நாள் பெட்ல இருக்கிற அப்படின்னா சொத்த பூரா போடுங்க போறேன்னு அர்த்தம். அப்படித்தான் இருக்கு இப்ப. அப்போ இந்த காலத்துல வைத்திய முறையில் நீதி என்பது இல்லை.
ஆனா ஆதி காலத்தில் தமிழ் வைத்தியத்துல நீதிமுறை இருந்தது. அப்படியான நீதிமுறையில வைத்தியம் செஞ்சு அந்த ஆங்கிலேயன் வந்து அந்த வைத்திய முறையை வீழ்ச்சி அடைய செய்துவிட்டு அவர்களுடைய வைத்திய முறையை இந்த நம்மளுடைய இந்த நாட்டுல பூர்த்தினது போல இன்னைக்கு இந்த மனத்துக்கு வர்ற அந்த வியாதியையும் கெடுக்கிறதுக்கு உண்டான போலிகள் தான் இந்த உலகத்துல நிறைய இருக்காங்க. அப்போ இந்த போலிகள் கையில சிக்கி இந்த உடம்புக்கு தாறுமாறான சிகிச்சை செய்து நம்ம அதை கெடுத்து வச்சிருக்கோம். இந்த உடம்ப நாம எப்படி தாறுமாறாக சிகிச்சை செய்து இந்த உடம்ப வந்து தாறுமாறாக தின்னு எப்படி கெடுத்து வைக்கிறோமோ அது போல இந்த மனசையும் தாறுமாறாக தின்று அதை வந்து ஒரு தாறுமாறான சிகிச்சை செய்து நாம கெடுத்து வச்சிருக்கோம். அதை குணப்படுத்துறதுக்கு ஒரு அந்த சரியான ஒரு வைத்தியசாலை நமக்கு வேணும். அப்போ அந்த சரியான வைத்தியசாலையாக அந்த எரிச்சலை போக்கி காலத்தில் உணவு தந்து நம்ம பார்த்தோமே ஒரு டைம் டேபிள் படி கரெக்டா இந்த காலத்துலதான் சாப்பிடணும், இந்த காலத்துலதான் உறங்கணும்னு, அது போல காலத்தில் உணவு தந்து கரெக்டான டைம் டேபிள் பார்த்து உனக்கு எப்ப எது தேவையோ அப்போ அதை கொடுப்பாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கிற பருவத்தில் கரும்பு கொடுக்கலாமா? அப்ப நம்ம கரும்பு கொடுக்கிற பக்குவம் வந்துருச்சா? இவனுக்கு எப்ப எதை கொடுக்கலாம்? காலையிலிருந்து இந்த வார்த்தையை எப்படா எல்லோரும் ஆலயத்தில் நம் முன் வந்து கூடுவார்கள், இதை எப்படா இவர்கள் முன் சொல்லலாம் என்று காத்திருந்தோம். இப்போதுதான் அதற்கு நேரம் வந்தது, வெளியாக்கி விட்டோம். அப்படியெல்லாம் நேரம் பார்த்து காலம் பார்த்து காலம் நமக்கு நல்ல உணவு தந்து மந்தம் உண்டாகாமல் நம்முடைய மனதை போஷித்து அதை ஒழுங்காக வளர்த்து நம்ம பார்த்தோமே ஒழுக்கம்னா என்னன்னு கரெக்டா ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த நேரத்துல இதுதான் செய்யணும். காலையில பஞ்சனை எழுச்சி பாடு, மத்தியானம் அறவலம் வா, சாயந்தரம் வணக்க முறையில கலந்துக்கோ, இரவுல வணக்கம் பண்ணு, இப்படியெல்லாம் ஒரு ஒழுங்காக வளர்த்து அதை பிரம்மமாக ஆக்கவே நம் வைத்தியசாலை வந்திருக்கிறது. இப்படியெல்லாம் செய்து நம்மை பிரம்மமாக ஆக்குவதற்காக வைத்தியசாலையாக நம்ம பெருமானவர்கள் இன்னைக்கு ஒளிநாடாவுல சொன்ன போது நெஞ்சாணியொத்த எதிரியாக வந்தான் பார்த்தா அவன் உயிருக்குள்ள இருக்கிற தெய்வமாக இருக்கு அப்படின்னு அருள் செய்தாங்களே. அந்த தெய்வமே வந்து காலாகாலம் நமக்கு ஒழுங்கான ஒரு உணவு முறையை தந்து நம்முடைய இந்த மனதை போஷித்து நாம் அதை கெடுத்து நோயை கொண்டு வந்தாலும் அதற்கும் வைத்தியம் செய்கிற ஒரு வைத்தியசாலையை ஏற்படுத்தி வைத்து இன்னைக்கும் அந்த வைத்தியசாலையிலிருந்து நமக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கும் ஜீவ பண்டிதராக விளங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்கார். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். வண்ண மேனியும் பொன்னிறம் இன்னவே அதில் செண்பக மலர் தீர்மணம் பொங்கிடும் பண்ணுடன் பாடும் ஓங்கும் குரலோசை இந்த அண்ணல் தேவர் அனந்தர் குல தந்தையாக வந்து நம்மை அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களை வழங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா இன்னைக்கு சிறப்பா எடுத்து கொடுத்தாங்க. உணவு காதுக்கு செவிக்கு என்ன உணவு போடுறோம் தாறுமாறா போய் உள்ள தின்று எடுத்து வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அப்படிங்கிற எடுத்து கொடுத்தாங்க. தெய்வம் திருவாய்க்கத்தில் இன்னைக்கு அங்க ஒண்ணு உட்கார்ந்துருக்கு பாரு அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா கேள்வி கேட்டு இவங்களை மடக்கிடலாம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் நெஞ்சாணி ஒத்த எதிரியா வந்தாங்க. பார்த்தா அவங்க உலகத்துக்குள்ள இருக்க தெய்வமா இருக்கு. அவங்க மாட்டேன்னு சொல்லி நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வந்தாங்க. அப்ப எப்படி வந்திருப்பாங்க ஒவ்வொருத்தரையும் தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் தக்கபடி இறங்கி வந்து நின்று பொய் வேடம் போட்டு பயிர் பண்ணி அதை இச்சை பிறங்க செய்து எவ்வளவு லட்சத்தினை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை எனும் எழுச்சியினை பதித்து எங்களை ஜீவநேச ஏற்ற சீர் நாட்டுவான் வேண்டி வந்த தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தமறு விழுந்துச்சு. அவங்க பேசி இதை சேர்க்கறதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தமறு விழுந்துச்சான். எந்த அளவுக்கு பாடு திருமேனியோடையும் பாடு, ஆனா நம்ம சேர்க்கறதுக்கும் அவங்களுக்கு பாடு. அந்த பாடுபட்டுதான் தெய்வம் நம்மளை சேர்த்திருக்காங்க. அக்கா சொல்ற மாதிரி நம்ம கண்டபடி உணவுலையும் சேர்த்து மனசையும் போச்சுக்கெல்லாம் வச்சு வாதம் பிக்கம் சேர்த்து மத்தினால அதுல ஒண்ணு பெசனாலும் உடம்புக்கு சீக்கு வந்துருது. இது காது வழியாகவும் கண்டு வழியாகவும் பல மனதுக்கு தேவையில்லாத போட்டு அதையும் மனசைக்கு எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கறத இன்னைக்கு எடுத்து கொடுத்தாங்க அக்கா. அதுக்கு நீ பச்சையத்துல இருந்தா சரியா வருங்கிற வாக்கியத்தை எடுத்து கொடுத்தாங்க. மனுரை ஈசனாக்கிய சிறுதற்கு திருச்சந்நிதியில் உனக்கு 3 பத்தியம் வேண்டும். 1, அவளிடத்தில் சத்தியம்
பேசுத. அப்ப தெய்வம் சர்வமும் எனக்கு தெரியாம நடவாதுங்கிறவனுக்கு ஒரு தூசி பறந்தாலும் சங்கரிக்கப்படும். அப்ப நம்ம உலகத்துல தெய்வம் இருக்காங்க, நம்ம பேசுறது நினைக்கிறது என்றது எல்லாமே சர்வமும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாம எதுவும் நடவாங்கிற ஒரு சத்திய ஒட்டுதலோட நம்ம நடந்தோம்னா அவங்களுக்கு எதிரியா ஒரு தூசி பறந்தாலும் சங்கரிக்கப்படுங்கிறாங்க. குளிர்ச்சி எண்ணம் வராதிருத்தல், பொங்கத்தனமா கூம்பிடத்தனமா நம்பி வந்தாய் பிழைப்பாய், குளிர்ச்சி மூட்டுத்தனத்தில் கோபத்தின் சாதனையை சொல்லுவாங்க. அப்ப அந்த எண்ணம் வரக்கூடாது. தெய்வமே நீங்க தான் நம்பின பேருக்கெல்லாம் 4ஆம் பதம் கூடிய என்பகனே அப்படின்னு பாட்டியா தெய்வத்தை ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப நம்பிட்டு அவங்களுக்கு தர்றாங்க, எல்லா தெய்வம் பதவியும் கொடுக்குறாங்க. அந்த குளிர்ச்சி எண்ணம் வரக்கூடாது. நம்ம செய்வாங்களா, நம்ம கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, இப்படி இருந்தா கொடுப்பாங்களா, அப்படி அந்த எந்த எண்ணமும் நீ வச்சுக்காத. நம்பிடு என்னைய, பொங்கத்தனமா நம்பிடும் கொடுக்க கங்கணம் மூண்டிருக்கேங்கிறாங்க. குளிர்ச்சி எண்ணம் வராதிருத்தல். 3வது பரிசுத்த ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுதல். அப்ப பரிசுத்த ஒழுக்கத்தோடு அவங்க தெய்வம் சத்தியத்திலையும் பத்தியத்திலையும் வச்சிருக்காங்க, நிறைய வழிமுறை வச்சிருக்காங்க. மாநிலத்தில் எல்லாம் பெருமனையாட்டி வாழ்க்கை கவராடல், மது உண்ணல், போய் பிடித்தல், பொய்மொழிதல், 9 வச்சிருக்காங்க தெய்வம். அப்ப அதையெல்லாம் இல்லாம அவங்க சொன்ன சத்தியத்திலையும் பத்தியத்திலையும் ஒழுக்கத்தோடு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னா அந்த ஒழுக்கம் எப்பேற்பட்டது. அப்ப அதுல நடந்துச்சுன்னா உனக்கு தெய்வத்தை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இம்மூன்றையும் சதா ஜாக்கிரதையாக காப்பாற்றுகிற நீ புருஷனில் வந்தால் வாடை திமிழ் கொண்ட ஒரு பனைக்காற்று அவர்கள் இரு புருவ மையத்தில் அடிக்கும், இல்லாவிட்டால் அனல் காற்றடிக்கும். அப்படி அனல் தட்டினால் அது ஏன் என்று கவனித்ததை நீக்கவே பார்ப்பார்கள். எத்தனை சாஸ்திரங்கள் நீ படித்தாலும் இது உனக்கு தெரிய வராது. உனது உள்ளத்தில் வைத்து உனது உள்ளத்தில் இந்த சக்தி நடக்க எப்படியாவது உனது உள்ளத்தில் வைத்து கூட்ட வேண்டும் என்பது எமது எண்ணம் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் மருந்து கொண்டு வந்திருக்காங்க. மாதவன் தம்ம மருந்து, சிவமாதவன் மருந்து, கைலை மாதவன் மருந்து, அது எல்லா மருந்தும் கொண்டு வந்திருக்கான், நீ வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தெய்வம் வாதகல்பத்துல கொடுக்குறாங்க. மாதவன் மருந்தோடு இருக்கு மரண வறுமை வறுமைங்கிறது காசுமா இல்லாம நோயோட வருந்தது வறுமை கிடையாது. அந்த பெரிய பெரிய நீங்க மரணத்துல சிக்கிறதா வறுமை. அதை விட்டு தீர்றதுக்கு தெய்வம் கூப்பிடுறாங்கம்மா, எந்த வறுமை இல்லாம உன்னை நான் காப்பாத்திடுறேன். மாதவன் மருந்தோடு வாங்க மரண வறுமை தீருமே. அதை செய்யறவங்க எப்படி மாவுன பெருசு, அவ்வளவு தவா நான் வச்சிருக்கேன், நான் அந்த மருந்தும் வச்சிருக்கேன், நீ வா உன்னை காப்பாத்திடுறேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. தேகச்சாதி லிங்கம் கல்லீவன் பாஷாணம் யோக பச்சனாவியும் கருணையும் ஊசித்திரு நீர் கொண்டுமே மாதிரிலே ஒரு சாமாட்டவே காரங்கள் காய் போல மாதவன் மருந்தொன் வாங்க மரண வரும் தேகத்துல இருக்கிறதுக்கும் தெய்வம் இப்படி இப்படி இருக்குன்னு பச்சம் சத்தியம் சொல்லிட்டாங்க. ஒருவேளை உண்டு அது பிள்ளை போட்டு எல்லாருமே அந்த ஒருவேளை உண்டு அறவையிறா பசியானா உனக்கு எந்த உடம்புல சீக்கம் வராது. நம்ம செய்யாதனால்தான் நம்ம சீக்கிரம் வருந்தி தாறுமாறா தெரிஞ்சு அழைச்சிக்கிறோம். இல்லாட்டி ஒரு தெய்வம் சொன்ன ஒரு சத்தியப்படி நடந்தமா நமக்கு வராது. காமாலை சோகை கனத்த மகோதரம் கோமாரி வெற்பு குலமதத்துடனே கொத்துடனே இட்டு கொத்துடனே இட்டு விழ சித்திரவதை செய்யும் தெய்வம் அப்பா மாதவன் மருந்தொன்றிருக்கு
ரத்தம் வீழ்ச்சி எல்லாம் ஏற்பட்டு டாக்டர் காலை போய் கெஞ்ச ஒண்ணுமே தெரியாத டாக்டர் காலை போய் கெஞ்சுற அப்படிங்கிறாங்க. கொக்கீருமாய் பேசாம் கக்கு கொத்தும் வெள்ளை வெட்டை பார்க்க சூளையுடன் கொத்துடனே இட்டு விழ கொத்துடனே இட்டு விழ சித்திரவரை தெய்வம் அப்பா மாத வந்தவ மருந்தொன்றிருக்கு வாங்க மாறுமே மரண மறுமை பக்கத்து விட்டாங்கள வாதம் பித்தம் சேர்க்கணும். இதுல எது குறைஞ்சாலும் நம்மளை பிடிச்சிடும். மாதம் என்பதும் வலிப்பில் உறைந்துமே சேதம் செய்யும் மற்றும் சொல்லாமலே எல்லாம் விடு சொல்லாமலே எல்லாம் விடு செல்லை கடந்தோடும் ஆடும் அப்பா மாத மருந்திருக்கு வாங்க மாறுமே மரண மறுமை தீருமே. அப்ப இந்த யமவாதையில சிக்கி போகாம வந்தாயிரம் மரணத்தை நான் காப்பாற்றிடுறேங்கிறாங்க. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், அந்த ஆட்டாம இருக்கிறதுக்கு எதை கேட்கணும், அது ஒண்ணுதான் என்ன கேட்கணும். மரணத்தை எதையுமே காப்பாற்றின யமன்கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணு மட்டும் தெரியல, அதை விட்டு என்னென்னவோ கேட்கிற அப்படிங்கிறத யமன் பட்டாச்சு கூட திரும்பிங்க குரல கொடுக்குறேன். செத்து அழகையாகி நரகத்திற்கு ஆளாகும் பேராபத்திலிருந்து மனிதனை மீட்டு பரவலத்திற்கு ஆளாக்கும் அறிவுடைய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். இது ஒண்ணுக்குத்தான் தெய்வம் வேண்டும், ஒண்ணுக்குத்தான் நம்ம தெய்வத்திட்ட வேண்டும். வேறு எந்த அற்ப உதவிகளுக்காகவும் தெய்வத்தை நினைப்பானே ஆகி அந்த பாவம் தெய்வத்தை நரகவாதி ஆக்கிவிடும். காசு பணம் தேடவும் தீக்கை போக்கவும் தெய்வம் வேணும். என் தொடையை காப்பாற்று, என் வயிற்றை காப்பாற்று, என் முழங்காலை காப்பாற்று என்று கவசம் பாடுகிறார்களே, இதற்கு பெயர் பக்தி கவசமா? இதை காட்டிலும் தெய்வத்தை அவமானப்படுத்தும் சண்டால துரோகத்தனம் வேறு உண்டா? அப்ப தெய்வத்தை துரோகம் பண்ணோம்னா நம்ம கேட்கிறோம், முழங்காலை காப்பாற்று, எனக்கு அது இல்ல இது இல்ல அதை பொருள் இதை எல்லாமே படைச்சு அனுப்பிட்டாங்க தெய்வம். அந்தந்த இதுல அதுதான் தான் போறோம். அது எந்த மாற்றமும் கிடையாது. நீ கேட்காத, நீ மரணத்தை மட்டும் என்கிட்ட கேளு, அதை மட்டும் தர்றேன், நான் உனக்கு பிள்ளைய ஏத்துக்கிட்டேன், நீங்க தவறு செஞ்சு கீழ்ச்சியில உனக்கு நான் கொடுக்க என் பிள்ளையா ஏத்துக்கிட்டேன், அந்த மோதாட்சியத்துக்காகவும் கீழ்ச்சி போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு கொடுக்குறேன், அதனால நீ நம்பவும் தர்றேங்கிறாங்க. அது எப்படி நேரத்தை பூமியில நிலத்துல வந்து சந்தன மரத்தை வச்சா வாசனை எடுத்துக்கிறது, வேப்பனை வச்சா அதோட கசப்பை எடுத்துக்கிறது, கரும்பு வச்சா இனிப்பு எடுத்துக்குது. அது எப்படி ஜலம் காய்ச்சி எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அதற்கு வேண்டியதை அதது எடுத்துக்குது. அப்பா உனக்கு என்ன வேணுங்கிறத எடுத்துக்க நீ. அப்ப தினமும் மற்ற தேவையில்லாத பேசி உன் சுவாசத்தை வெளியாக்காம வெளியாக்கி அந்த நோய் வாங்காம நீ நல்லதே சொல்லி பெருமையை பேசி தெய்வம் சங்க ஜகமா கோடி கோடியா எடுத்து வச்சிருக்காங்க. பேசாதனாலாம் பரவாயில்ல, அவங்க பத்தி பேசாதனாலாம் பரவாயில்லான்ட்டாங்க. அதை வச்சு பேசி பாடி சுவாசத்தை கட்டுப்படுத்தி நீங்க தெய்வத்துக்கு போகலாங்கிறதையும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப நீ இதுல வந்த காயமான வாக்குல வந்தாங்கன்னா அதுதான் நீ கடக்கணுங்கிறது சிவானந்த போகத்துல கொடுக்குறாங்க பாட்டு தெய்வம். காயமான வாக்கினால் அடைந்த கண்ணும் காயமான வாக்கினால் கடக்க வேணும். உப்பு தின்னால் தண்ணியை குடிச்சுதான் ஆகும்பா தெய்வம் சொல்லுவாங்க பழமொழி. அது மாதிரி தெய்வம் வந்து என்ன கேட்டு வந்துட்டோம், மாதட்டி சாட்சி வச்சு நானாச்சுதுவார் இங்க வந்தவன் இவனவன் பேச்சே கேட்டு அற்பம் பட்டம்பர் அலைவாஸ்தைப்பட்டு அலைகின்றார். ருஷ்டிவெறி பணவெறி மதிப்பு வெறி இதுல போய் தெரிஞ்சு நம்ம அலைஞ்சு வச்சுக்கோம். அப்ப இதுல காயம் மனம் வாக்கு இதுல போனாலே நீ அதுல நிச்சயம் கடக்கதான் வேணும்.
அப்படிங்கறதையும் தெளிவா கொடுத்துட்டாங்க. காயமான வாக்கினால் அடைந்த அப்ப கண்மம் என்ன? ஜென்மந்தோறும் செய்த கண்மங்களை பேச வந்த ஜென்மந்தோறும் செய்த கண்மங்களை பேச வந்த சன்மோ அப்ப அந்த வஞ்சகத்தை விட்டு நீ தெய்வத்தை வணங்கினாங்கன்னா நீ காயமான வாக்குல கிடக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க தெய்வம். காயமான வாக்கினால் அடைந்த கண்மம் காயமான வாக்கினால் கடக்க வேணோ காயமான வாக்கினி கடமை எடுக்க கண்டு பாரி நேயமுல சூழ்ந்த துன்பம் நீக்குதற்கு முறையிருந்தான் நிலைத்து பாணி பொறி வழி சரியில்லாம புலன் வழி ஓடுனா என்ன நீக்குதற்கு வழி இதாங்கிறாங்க. புலன் வழி வச்சியோடி போக்கியல் வயதையெல்லாம் நாளந்தர மீது தந்து நாளினை அடியே மீண்டும் புலன் வழி அழித்திராவி புண்ணியம் தனக்கே ஈட்டல் கலந்தமாய் வேண்டு அதிசயம் ஆயிரலே. அப்ப தெரியுமா புலன் வழியில கிடக்குறான் மாற்றி நீ 90 வயசுல வந்து இங்க சேர்ந்தாலும் உனக்கு 30 வயசுல அந்த தீவிரத்தை கொண்டு வந்து மாற்றி தான் நமக்கு பிரிக்கிறாங்க. அப்ப புலன் வழியில ஓடாம இதுல வந்தாங்கன்னா இதான் உனக்கு நீக்குதற்கு வழி. நேயமுல ஐம்புல நாள் சூழ்ந்த துன்பம் நீக்குதற்கு முறையில் நிலைத்து வாணி மாயவித்தை யாம் என்று நல்கிறாதே வஞ்சகத்தை நீக்கு மனமாயே மஞ்சள் வச்சுட்டு காப்பாத்து இதை காப்பாத்து மாதா காப்பாத்து கேட்காம வஞ்சகத்தை வச்சுட்டு தெய்வமே மறந்து காப்பாத்துங்க அப்படிங்கிறத வஞ்சகத்தை நீக்கிட்டு மாய வித்தல இருந்து நல்கிறாத வஞ்சகத்தை யதார்த்த மனம் படைத்து என்னை வணங்குனாங்கன்னா உனக்கு நான் காய மனத்துல வாங்குற எல்லாத்தையுமே நீக்கிட்டு உன்னை மரண பயத்தை நீக்கி உனக்கு சொர்க்க பதிக்கு நாளாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. பொங்கிட்டு
4 பிள்ளைகள் அப்படிங்கறத எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. பொய்யருக்கு 4 பிள்ளைகள். மெய்யிலா பொய்யருக்கோ 4 பிள்ளை, மேதினில் ரசவாதி மூத்த பிள்ளை, கையறியா வைத்தியரோ 2ஆம் பிள்ளை. நாடி புடிச்சு பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இது மாதம் அதிகமா இருக்கு, பித்தம் அதிகமா இருக்கு, சேப்பம் அதிகமா இருக்கு, இதனாலதான் இது வருது அப்படின்னு கை பிடிச்சு பாக்குறவங்க சொல்லிடுவாங்க. கை அறியாதவங்க பிடிச்சு பார்க்காதவங்க அக்கா சொன்ன மாதிரி தலைவலிக்கா அந்த மாத்திரை போடு, வயிற்று வலிக்கா அந்த மாத்திரை போடு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதை விட டாக்டர் போவாங்க, மெடிக்கல் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அப்ப கைய புடிச்சு பார்க்கணும். டெய்லி இதுல போறதுக்கோசரம் பார்த்தாதான் இதுல என்ன இருக்கு இந்த உடம்புலங்கிறது கண்டுபிடிக்க முடியும். கையறியா வைத்தியரோ 2ஆம் பிள்ளை, கணக்கறியா சோதிடலாம் 3ஆம் பிள்ளை. 9 நவக்கிரகம் போய்க்கிற ஜோதி நம்மகிட்ட இருக்காங்க தெய்வம். ஆனா அதெல்லாம் நம்பாம நம்ம இதெல்லாம் பண்ணுங்க வைங்கன்ட்டு நம்ம ஜோசியம் பார்க்க நல்லா இருக்கணும், காய்ட்டு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், நல்லா இருக்கும். சரியில்லை, உடம்புலையும் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, அது சரியில்லை, ஜோசியம் பாருங்க நம்ம மனசு படுத்துற பாருங்க நம்ம ஜோசியம் பார்க்க போறோம். அப்ப தெய்வம் நிஜமானது. தினமொரு நேரம் என்று திரும்ப அதை கேட்டால் பண்டுள்ள போதே பாவம் பறந்துரும் விதமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும். அவங்க ஜோதிடர்கள் நிஜமான தெய்வம். அந்த வாக்கியம் எல்லாம் பறந்து போயிடும். 9 கிரகமும் பறந்து போயிடும். எல்லாமே அந்த 9 கிரகத்தை வச்சா நம்ம ஜோதிடம் சொல்லிட்டு இருக்காங்க. கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் துணைகளை பெறுகிறார். துணிவுடன் நம்ம கேட்டு நம்பி இருக்கணும். நம்பாம போறதுனால நம்ம ஜோசியம் பார்க்கிறோம். எல்லா இருந்தாலும் தெய்வம் கூட்டா நடக்குங்கிற நம்பிக்கைன்னு போக தேவையில்லை. கணக்கரியா போதிடலாம் 3ஆம் பிள்ளை, ஐயனோரும் மாந்திரிகர் 4ஆம் பிள்ளை, அவனி விதை இவரை மிஞ்சவர் பூமாக, வையமதி எவரும் இதை அறிய மாதவத்து மூனி மறைந்த சும்மா லேசான தவம் இருந்து அவங்க வாக்க வெளியாக்கல. அங்க பாடல் படிச்ச மாதிரி தெய்வம் மாங்கிறது பெருசு, அதுக்கு விட பெருசே கிடையாது. அந்த சித்தர்கள் முத்தர்கள் யாழியல் யோகிகள் ஒருவர் அல்ல. அப்ப அவங்க எல்லாம் முத்துடன் நின்று போயிட்டாங்க. நம்ம தெய்வம் தான் வாடாத தவம் இருந்து மாதவம் இருந்து நம்மளுக்கு வர்றவங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. கொண்டாந்ததெல்லாம் பெட்டகத்துல இருக்கு, இந்த அள்ளி போட்டதான் இம்பிட்டு அதெல்லாம் போட்டது அப்படியே இருக்கு. நீ வந்தாயிரம் கொண்டாந்து நீ பேப்பர்ல உத்தரவு பண்றாங்க, கொண்டாந்து சாய்ங்க கொடுக்குற நான் கொடுக்குறேன், என்கிட்ட நிறைய இருக்கு, நான் கொடுக்குறேங்கிறாங்க. அப்ப அவ்வளவு தவம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்குதான் அந்த தவத்தை செஞ்சு நம்ம எல்லோரையும் அறுபாளி பண்ணி அப்படி தெய்வத்தை போற்றி புகழ்ந்து அவங்க யாரிலே பெருவம் என்று கூறி முத்தி பெறை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். துணை முடியாது நம் குலதெய்வம் பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் திருவடி பணிந்து போற்றி சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா உணவு பத்தி வாய் உணவு, செவி உணவு, அந்த உணவினால் பாதிப்புகள் அதை பத்தி தான் பேசி வரும். நம்ம சந்தன மரம், வேப்ப மரம், கரும்பு இதெல்லாம் ஒரே இடத்துல நட்டா கூட அது அதுக்கு வேண்டிய உணவு தான் எடுத்துக்கிறது. சந்தனம் அதனுடைய வாசனையும், கரும்பு அதனுடைய இனிப்பையும், வேப்பம் அதோட கசப்பு உணவு தான் எடுத்துக்கிறது. ஆனா நம்ம வாயினால் பார்த்து கண்ட உணவையும் ஒண்ணு நம்ம வயிறை கோளாறு பண்ணிக்கிறோம். அது கோளாறு பண்ணிக்கிறதுக்கு வைத்தியத்துக்கு போனாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த இது கோளாறு பண்ணிக்கிறாங்க. அதே போலதான் எரிச்சல் நோய் வந்தவனுக்கு ஆகாயத்துக்கு அந்த சூட வாங்கி இன்னும் அந்த எரிச்சல் நோய் ஜாஸ்தி தான் பண்ணிக்கிறோம். வாயினால் உண்ண அது நமக்கு எவ்வளவு வேணும்னு கூட நம்ம பாக்குறது இல்லை. ருசியா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா கண்டதி ஒண்ணு நம்ம வயிற்ற பாழாக்கிக்கிறோம்.
அது அந்த மருந்து உட்கொள்ளவும் அந்த எரிச்சல் பக்கத்து உட்கொள்ளும் அதே மருந்து தான் இருக்குது. அதே வாயினால்தான் உட்கொள்ளுறோம். அதே போல மனத்துக்கு நல்ல உணவோ கெட்ட உணவோ கண்ணும் காது இருக்குது. அது மனவாகி வயிற கோளாறு. அது மனதை கண்டதைய பார்த்து பார்த்து நம்ம மனசும் கோளாறு இருக்குது. அதான் வானது சொல்லுங்க, சொர்க்க நரகம் இல்லை என்று சொல்கிறார்களே, அது சரிதான் என்று பார்ப்போம். நம்முடைய காது சொற்க சத்தத்தை அசிங்கமான வார்த்தைகள் கேட்டு வெறுக்குது. வேளாம்பரமான வார்த்தைகளை, நல்ல சப்தங்களை, இனிய கீதைகளை தூக்கி முதிர்ச்சி அடையுது. அதே போல நம் கண்ணு அறுவருப்பாக பார்த்து வெறுக்குது. நல்ல காற்றில் கண்டு சந்தோஷிக்குது. கெட்ட வாசனைக்கு விட்டு ஒதுக்குது. நல்ல மனமத்தை விரும்பி ஏற்குது. ஒண்ணுமே நம்ம உடலும் வெற்றென்ற வலுவழுப்பாய்க்கு மேல் சாய்ந்ததும் இன்பம் இருக்குது. மோட்டாவாய் முரடாய் ஊற்றுவது மேலேப்பட்டதும் உடனே தள்ளுது. நம் வாயும் அப்படியே மேற்சொல்லாத கண், காது, மூக்கு, வாய், உடல் ஐந்தும் நினைவென்ப ராஜாவின் வியாதியாட்கள் தானே. அந்த நினைவாகி ராஜா எப்பவும் வைத்திருவர் அல்லவே. ஆக அதற்கு இன்பம் துன்பம் நிச்சயமாக தங்கிவிடும் அல்லவா? இன்பமாக நினைவும் துன்பமாக நினைவும் வித்தாக நின்று அழியாது நிச்சய பேரின்ப சொர்க்கத்தையும் மாறாது தங்கியில் இருக்கும் அவஸ்தையாக நரகத்தில் பார்க்கிறது. ஆகவே சொர்க்க நரகம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அதே போல நம்ம கண்ணு காது எல்லாத்தையும் பார்க்குது. ஆனா எது சொல்றோம், எது நம்மளுக்கு வேணும், எது நம்மளுக்கு வேண்டாம்னு நம்ம மனசை அந்த அறிவா மாத்திக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் கேட்டோம்னா அது நம்ம தூளத்தளவெல்லாம் நம்மளை பாதிக்குது. நினைவை பாதிக்கிறதும் அதே நம்ம இன்பமான நினைவை வச்சுன்னா அதே நினைவு தான் போகுது. அதே மாதிரி நம்ம வாயினால் உள்ள உணவு கண்டதே தின்னு நம்ம உடம்பு கோளாறு படிக்கிறோம். அது தீர்க்கிறதுக்கு உண்டான தக்க வைத்தியரை பார்த்து வைத்தியம் செஞ்சுட்டா அந்த வயிறு கோளாறு மாத்திக்கலாம். ஏன்னா கபம் சுகம் வாதம் கபம் பித்தம் இதெல்லாம் தெய்வம் நம்ம சமமாக தான் படிச்சிருக்காங்க. ஆனா நம்ம நம்மளுடைய கையிலால தான் அது புதுசா பண்ணி வச்சுக்கிறோம், ஏற்றத்தாழ்வா பண்ணி வச்சுக்கிறோம். அது போகிறதுக்கும் வைத்தியர் இருக்கிறார்கள். அதுக்கு சரியான வைத்தியர்கள் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி அது அந்த என்ன வைத்தியம் செஞ்சா அவங்களுக்கு அந்த பித்தம் தீரும், எது செஞ்சா அவங்களோட வாய் கோளாறு நீங்கும் அப்படின்னு அறிந்த வைத்தியர்களுக்கு தான் நம்ம போய் நம்ம உடம்ப சரி பண்ணிக்கணும். இல்லாம அந்த உடம்பு இன்னும் பாய் பண்ணிடுறாங்க. அதே போல நம்ம மனதிற்கு நல்லவையோ கெட்டவையோ உணவு அதே காதும் கண்ணும் இருக்குது. அந்த மனதில் பேசின போது அந்த காதும் கண்ணு நல்லது கெட்டது எல்லாமே அந்த காதும் கண்ணும் பாக்குறது. அது நமக்கு எது வேணுமோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அது மனமாக கேட்டு உணர்ந்து விடுகிறது. அது போல அதே மனசு போக்குள்ள எரிச்சல போக்கி காலாகால நல்ல உணவு தரும் வந்த உதாரணம் வைத்தியசாலை இருக்குது. நம்ம தெய்வம் ஒரு வைத்தியசாலையில அவங்களே வைத்தியரா இருந்து நமக்கு அந்த மனதை காலகாலத்துல கொடுத்து நம்ம மனதை அறிவாக மாற்றுகிறார்கள். நாம் முன்காலத்தில் மருந்து கொண்டு வந்தோம். அருமருந்து செல்வ மருந்து எவருந்துதான் பேணிக்கு செல்வ மருந்து வரைக்கும் செல்வ மருந்து ஜீவப்பிணி நீக்கும் தவ மருந்து முன்காலத்தில் மருந்து கொண்டு வந்தோம். ஆனால் மக்கள் சீட்டு கட்டி விட்டார்கள். இப்போது அதே கணித்தறையை நாம் கொண்டு இருக்கிறோம். மாதவன் தவ மருந்து, சிவமாதவன், பிரம்ம மாதவன், கைலை மாதவன் மருந்து ஒன்று எம்மிடம் இருக்கிறது. அதை வாங்கி ஒன்றுவதற்கு பிரிவை பிணி நிச்சயம் தீரும். ஏன்னா நம்ம கொடுக்கும் போதே பிரிவை பிணிய நம்ம தலையில கெட்டு காத்து கொண்டுதான் இருக்குது. அந்த பிணியை நீக்கத்தான் நம்ம தெய்வம் அவங்களுடைய மருந்து, அருமருந்து, தவ மருந்து நம்மளுக்காக கொடுத்து நம்ம மனதை க்ஷேமம் அடைய வைக்கிறாங்க. மக்களுக்கு எளிதில் ஒழிக்க இயலாத ஆகிய பிரிவை பிணி என்னும் அநியாய மரணத்தை ஒழிக்கவும் மேலும் அவர்கள் அணையாக்கி என்றும் நரகத்தில் தங்க வைக்கின்ற யமபாரதியம் செய்திற்கு அரியதாகிய அவஸ்தை மேலிட்ட நரகாரியாலயத்தை செய்திருக்கும் ஒரு மெய்யல் உதானை தேடி அறிந்து தன்னை ஆட்கொள்ளும்படிக்கு சென்று கேட்டாவது புரிந்து கொண்டு என்று விபரீதத்தில் வேண்டான பஞ்சேந்திராவது அடக்கி வாசநாசம் மனோநாசம் என்ற ஜெயத்தை அறிந்து அரைமதப்பதி ஞான வீட்டில் சாந்தி அறிவேனும் பூர்வீக பூரண முழுவதும் அழியாத சுராஜ் என்பதை அறிவதே பெரும் பூமி பிறப்புள்ள மனுமக்களின் ஜீவிய வாழ்வுகையை முயற்சித்து அறிய வேண்டிய பெரும் பயணங்கள் தான். நம்ம இந்த பூமியில் இருக்கும் போதே நம்மளுக்கு அந்த
அந்த அடுபடான தேடி அறிந்து நம்மளை ஆக்கொள்முறை செஞ்சு கேட்காது அவங்களிடத்தில் வாக்கில புகுந்து கொள்ளணும். அதுதான் அந்த மத சேமம் அடைய வைக்கும். மனம் சேமம் அடைவது என்பது அறிவுக்குள்ளாக நுழைந்து அறிவாக ஆசான ஆகிய அறிவு ரூபமாக ஆசானை வீழ்ந்து விடுவது. அப்போது மனம் சந்தேக சேமம் அடைந்து நிற்கிறது. எவ்வாறு அந்த அறிவாதார உலகங்களோடு ஏற்படும் சம்பந்தமானது அகப்புற கடவுள் இருக்கும் தீங்குகள் எல்லாம் நீக்கி சத்தியத்தை ஏற்றி மனதை எவ்வளவு பிரிந்தராது எனக்கு செய்கிறது. இந்த தேவ சம்பந்தம் ஏற்படுத்துகிற செயல் இதுதான் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த செயல் தான் நம்ம காலையில நம்ம மன அறிவாக்க செயல் தான் நடக்கிறது. அதுக்கு உங்களுக்கு 3 பத்தியம் கொடுக்குறாங்க. அது சங்கீதம் 3 பத்தியங்கள் வேண்டும். அவரிடத்தில் சத்தியமே பேசுக, குளித்து எண்ணம் வராது இருக்க, பரிசுத்த ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுதல். மூன்றையும் சதா ஜாகிரதா காப்பாற்றுகிற நீ குரு சந்நிதிக்கு வந்தால் வாடாட்டில் கொண்ட ஒரு பனிக்காற்று அந்த குருவத்து மையத்தில் அடிக்கும், இல்லாவற்றில் அணக்காற்று அடிக்கும். அப்படி அனல் கட்டினா அது என்ன என்று கவனித்து அதை நீக்கவே பார்ப்பார்கள். எத்தனை சாஸ்திரங்கள் நீ படித்தாலும் இது உனக்கு தெரிய வராது. இந்த சத்திய நடக்கையை எப்படியாவது உனது உள்ளத்தில் வைத்து பூட்ட வேண்டும் என்பது எம் எண்ணம். இதனுடைய எண்ணம் இந்த உலக மக்கள் எல்லாமே ஈசு நாட்டுக்கு எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க அவங்க கிட்ட எப்பவுமே நம்ம உண்மையாகவே நடந்துக்கணும், உண்மையா பேசணும். நம்ம கிட்ட எந்த பொய் செய்கிற காரியம் செய்யாது என்ற எண்ணத்தை நம்ம எண்ணமாக கை தொடாது. நம்ம தெய்வத்துக்கு தெரியாது, எதுவும் செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அது அந்த குயிலுக்கு எப்பவுமே நமக்கு தெரியக்கூடாது. நம்ம ஒழுக்கத்தோடு அவங்க என்ன போட்டு காட்டு பாட்டிலேயே நடக்க வேணும். அப்படி நடந்தால்தான் நம்மளுக்கு அந்த ஒழுக்கத்துல சதா இருந்து அவங்க சொன்ன பத்தியும் அளவோடு சாப்பிட்டு அளவோடு உறங்கி அவங்களுடைய வாக்கியத்திலேயே நம்ம சவாரி செய்ய செய்ய அந்த மதியோட போகணும் நம்மளுக்கு சொந்தமாகின்றோம். அப்போதான் அவங்க அந்த மனதை செந்தையுடன் சேமமாய் நிற்கும். இந்த சிறு வாழ்க்கை மூலமாக உணர்ந்து கொள்ள கூறி புத்தி பெறுக மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேங்கலாக்கா அவர்கள். ஆண்டவனை ஆதியேத்தனை ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நிகழ்ச்சியிலேயே கிடந்து உழன்று கொண்டிருக்கும் நம்மை ஆரோர் என்னும் பொருட்சீட்டமாகிய திருவரங்க திருச்சொர்ணத்தில்லை திரு சிற்றம்பலத்தில் ஏற்றி வைக்கும் கல்கி மகதி என்னும் மூத்துக்குள்ளே மூச்சோடா தவ வல்லவமுடைய உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்மபிரகாசம் இவை சொன்ன ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி அவர்களுடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் கொண்டு இன்றைக்கு சபையில அக்கா எடுத்து வழங்கியிருக்க நான் பண்ணிட்டேமா. இன்னைக்கு நமக்கு அந்த திரி உணவு வாயு உணவு இவற்றை பற்றி அதுல எது அளவுக்கு மிஞ்சினாலும் நமக்கு தீராத நோய் தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த நோயை பற்றியும் அந்த நோய் எப்படி வருது அதை தீர்க்கக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு வாயு உணவுனால நம்ம உடம்புக்கு வர நோயை பற்றியும் செவி உணவு நம்ம சரியா வாழ்ந்தலைன்னா நம்ம மனமாகி பாலடைந்து நம்மளுடைய அந்த நிலையை பற்றியும் அந்த தூளதேகத்துக்கு வரக்கூடிய நோயை பற்றியும் அந்த ஜீவதேகத்துக்கு வரக்கூடிய நோயை பற்றியும் அக்கா ரொம்ப விளக்கமாக அழகாக வேதங்கள்ல இருந்து எடுத்து வழங்கினாங்க. அப்போ நமக்கு தூளதேகத்துக்கு தூளதேகத்தை துச்சமா எண்ணி ஜீவதேகத்தை திறம்பட வாழ்தல். அப்ப இந்த தூளதேகத்தை நம்ம நோய் வராம பாதுகாத்தாலும் நம்ம அந்த ஜீவதேகத்துக்குள்ள நுழைந்து அந்த ஜீவதேகத்துல நம்ம தெய்வம் அவங்க அருளியுள்ளபடி அந்த வைரமணி தேகத்தை நம்மளால நாம அதுல நுழைந்து கொள்ள முடியும். அப்போது தூள தேகத்தை சரிவர பார்க்கணும்னா அப்ப அந்த தூள தேகத்துடைய உணவு முறைகள் சரியாக இருக்கணும். எப்படி ஒரு நிலத்துல ஒரு சந்தன மரம் வேப்ப மரம் கரும்பரம் வச்சா அதற்குரிய உணவு அதை எடுத்துக்கிறது. அப்போ அந்த ஐயுடைய அந்த தற்பினங்களே அவ்வாறு செய்யும் போது நமக்கு தெய்வம் நமக்கு அந்த அறிவு மாணிக்கமாகி அந்த அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆராய்ந்து பார்த்து நம்ம எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த அறிவுக்காகத்தான் நமக்கு அந்த உணவு முறையை அது எடுத்துக்கொள்ளும்போது நாமும் நமக்கு வேண்டிய உணவு தான் எடுத்துக்கொள்ளணும். அதை விட்டு நாம என்ன செய்யறோம்னா நமக்கு வேண்டாதவற்றை நம்ம அறிவை சொல்ல அறிவுகளை கேட்காம நம்ம மனம் சொல்றபடி கேட்டு நம்மளுக்கு அந்த வேண்டாத உணவுகளை அதிகமா
அதிகமாக சாப்பிடும் போது நமக்கு நோய் ஏற்படுது. அப்ப நாம அந்த நோய் என்ன செய்யுதுன்னா, அந்த நோய் சுவாசத்தின் மூலமாக ஆகாயத்திலிருந்து அதுக்கு வேண்டிய அந்த வெப்பத்தை எடுத்துக்கொள்றது போல அது எப்பயுமே நம்மளுக்கு அந்த மனமாகியது என்ன செய்யணும், அந்த கிட்டதையும் எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் வளர்றதுனால அதனால நமக்கு நோய் தான் ஏற்படும். அப்ப நம்ம அதுல இருந்து நோயில இருந்து தப்பிக்கணும். அப்ப அந்த நோய் அந்த என்னென்ன நோயெல்லாம் நமக்கு வருகின்ற தீமைகள் என்னென்ன நோயெல்லாம் வருது, அதுல இருந்து அந்த நோயெல்லாம் நம்ம அதை கிரகித்து கொண்டோம்னா அந்த அது நம்ம உடம்புல தீராத வியாதியை பண்ணும். அதை தீர்க்கக்கூடிய வைத்தியர்களும் தாறுமாறாக வைத்தியம் செய்து நம்ம அந்த உடலை கொலை செய்யலாம் முயற்சிக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த நோய் வருவதற்குரிய காரணங்கள் என்ன அப்படிங்கறத அக்கா சொன்னாங்க. அப்ப நம்ம உடம்புல 3 வித நாடி இருக்கிறது. அதாவது வாயுவின் அம்சமாகிய வாத நாடி, நெருப்பின் அம்சமாகிய பித்த நாடி, நீரின் அம்சமாகிய விளைக்கும் அல்லது கபம். இந்த 3 உடல்ல சமநிலையில் இருக்கும்போது நமக்கு இந்த நோய் ஏற்படாது. அப்படி இல்லாம ஏதாவது ஒன்றுக்கு அதிகமானாலும் குறைவானாலும் நமக்கு அந்த நோய் ஏற்படும். அப்ப அது சமநிலையில வைத்துக்கணும். அப்படி சமநிலையில வைத்துக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் நமக்கு சரியாக இருக்கணும். அப்ப இவங்க கூட வேஸ்ட்ல இருப்பாங்க. நம்ம உணவுல நமக்கு உணவு கட்டுப்பாடு சொல்றதுக்காக நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு கல்லங்கப்படப்பட்ட ஒரு வைத்தியரை வைத்து ஒரு கணக்குக்குள்ள இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம வயிறு நேரத்துல ஏற்படக்கூடிய அந்த ஏற்பம் தான். அது போதும், உணவு போதும் அப்படின்னு வச்சிருக்கு. நம்ம என்ன செய்யணும், அளவுக்கு போய் சாப்பிடும் போது நமக்கு அந்த சமநிலை மாறி அந்த தாறுமாறாக உணவெடுத்தாலும் சமநிலை மாறி நோய் ஏற்படுகிறது. அப்போ நம்ம இந்த சமநிலையிலே வச்சுக்கிட்டோம்னா அந்த மருந்தின வேண்டாமோ யாத்திக்கு அறுத்தியது அடுத்தது ஒண்ணு. நம்ம மருத்துவத்தை உடம்புக்கு நம்ம வேண்டாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டது தெரிவித்த பிறகுதான் அடுத்த உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒழுக்க முறையில நம்ம இருந்தோம்னா நம்ம தேவதேவத்துல வரக்கூடிய நோயை நம்ம சரியா சரி பண்ணி உடம்பு தூள் எடுத்து நம்ம நோய் இல்லாம பாதுகாத்துக் கொள்ளலாம். அது போல நம்ம மனத்தில், அதாவது நம்மளுடைய அந்த மனத்திற்கு உணவு இருந்ததற்கு எது இருக்கிறதுன்னா வாயு கண்ணும் தான் நமக்கு வழியாக அதன் மூலமாக தான் மனத்துல எதையாவது கண்டதையும் பார்த்து கண்டதையும் கேட்டு நம்மளுடைய மனத்தை அந்த தாறுமாறாக வச்சிருக்கிறோம். அப்போ அந்த மனத்தினுடைய அந்த சமநிலை எப்படி வாதம் பித்தம் கவல் இருக்குதோ அது போல மனத்துக்கு அந்த மனம் வாக்கு காயம் இது 3 நல்லாக இருந்தாதான் நம்ம மனம் யவனமாக இருக்கும். அப்ப அந்த யவனம் இல்லாம இருந்துச்சுன்னா அது நம்ம வயது குறைத்து நோயை உண்டாய் அந்த மனத்துல கண்டத்தில் ஏற்பட்டு நம்ம கண்டதை நம்ம வயதை போக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு துன்பம் உண்டாகும். அப்ப நம்ம மனசை யவனமாக வச்சுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு நம்ம தெய்வம் அந்த பிறவியை போக்கக்கூடிய அப்ப அந்த பிறவியை என்னதுன்னா நம்ம பிறக்கும் போதே நம்மளுடைய தலையை அந்த பிறவியாகி எவன் நம்ம கவனப்படுறத பார்த்துக் கொண்டிருக்கான். அப்ப அந்த பிறவியாகிய அதை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கோம். நம்ம மனம் எப்பயுமே நம்ம தீங்குல நல்லதான் பார்த்துக் கொண்டே இருக்கோம். அப்ப அந்த பிறவியை நீக்கணும்னா அந்த மெய் என்ன பெற்ற அழியாத அறுவருந்து அளிக்கின்ற ஒரு தீய பண்டிதர் இருக்க வேண்டும். அப்பயே தீய பண்டிதர்கள் காலம் நேரநாட்டில் இருந்து வரும்போது அவங்களுடைய திருவடியை அடைந்து அவங்க ஆளாகி அவங்களுடைய கைப்பிடித்தமாக நாம அவங்களுடைய இறக்கம் நம்மை பாயும்போடு செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் சென்ற பிறகு அவர்களை ஊக்கி பெற ஒரு பயனும் இல்லை. அதனால நம்ம அந்த திருவுருவமாக்காக நம்ம யமவாரிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த இறைவனுடைய சன்னதம் பெற்ற அந்த செய்திகள் வரும்போது நாம அவங்களுடைய திருவடியை அடைந்து அவங்களுடைய நேசத்திற்கு ஆட்பட்டு அவங்களுடைய கைப்பிடிதமாக இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த பிறவியாகி நோயை நீக்கக்கூடிய வைத்தியராக அவங்க இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக நமக்கு நம்ம பெருமாள் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த 3 மனம் வாக்கு காயத்துல இருந்து நாசம் பண்ணக்கூடியதாக எது இருக்குதுன்னா அந்த 4 விதமான பிள்ளைகள் நம்ம தேவ வேதத்துல இருக்கிற மாதிரி ரத்தவாதியாக அந்த மூத்த பிள்ளை அதாவது அதிகம் உணவு ஏற்படுகிறதுனால அவர் அந்த வைத்தியர்கள் அந்த கையறியா வைத்தியர்கள் 2ஆம் பிள்ளையாக அவர் அந்த அறியாத கணக்கறியாத ஜோதிடராக 3ஆம் பிள்ளை மாந்திரிகர் 4ஆம் பிள்ளையாக இவங்கதான் நம்மளுடைய அந்த வைத்தியம் மனத்திற்கு வைத்தியம் செய்து அதை தாறுமாறாக இது பண்ணி நம்ம மனத்தை எடுத்து அந்த யவனத்தை மாற்றி வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தெய்வம் நம்மளுடைய மாதவத்தில் ஏதமையாக இருந்த தெய்வம் நமக்கு அவங்களுடைய ஆளவாய் திறந்து அந்த திருவாக்குகளே நமக்கு தினமும் வேதத்தை எடுத்து வணங்கி நம்ம அந்த துன்பத்திலிருந்து நம்மை பார்க்கக்கூடிய பெருமானாக இருந்தாங்க. அப்போ அவங்க நம்ம கையில கொண்டு வந்த அந்த மருந்து தான் அந்த மாதவம் மருந்து. அது ஒரு அருமருந்து, வேத மருந்து, சிவம் மருந்து, யமனனுகாத செல்வம் மருந்து, தீரப்பிடியை தவம் மருந்து. காலத்திலும் இம்மருந்து கொண்டு வந்தோம். ஆனால் மக்கள் பிரிச்சு கழிப்பிட்டார்கள். இப்பொழுது அதையே கழிக்கடையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். மாதவன் தவமருந்து, சிவமாதவன் பிரம்ம மாதவன், கைலை மாதவன் மருந்தொன்று எம்மிடம் இருக்கின்றது. அதை வாங்கி உண்டவர்களுக்கு பிறவி தீரும்.
அப்படின்னு பெருமானவங்க அருள் இருக்கிற போல நாமும் அந்த மருந்தை அந்த ஆளவாய்க்கிறது அவங்க கொடுக்குற அந்த பேரறிவுக்கு ஆகாரமாகிய அந்த ஆளவாய் முதை நாம தினமும் உண்டு மருந்து உண்ணும் போது நம் மனம் வந்து யவனமாக அடையும், யவனமாக அடைஞ்சு எப்பயுமே தெய்வத்தினுடைய இருக்கும். அப்படி இருக்கோம்னா நமக்கு வந்து நம்ம தெய்வம் பத்தியங்கள் அப்படி இருக்கிற பத்தியங்களை நம்ம தெய்வம் எடுத்தாங்க. அப்ப நம்மளை மனவை ஈசனாக இருக்கிற திருச்சென்னைக்கு நம்ம வந்து 3 விதமான பத்தியம் வேணும். அவர்களிடத்தில் சத்தியமே பேசணும். நம்ம தெய்வம் வந்து நம்ம எப்பயுமே உண்மையாகவே இருக்கணும், நடந்து கொள்ளணும், சத்தியமே பேசணும். அது எண்ணம் வரக்கூடாது, வெற்றியாகி தன்னை சாயக்கூடிய அந்த எண்ணம் வரக்கூடாது. நம்ம தெய்வம் காட்டி பாதியிலேயே நடக்கணும், அவங்களுடைய கைவாளாக இருக்கணும், அவங்க கூறிய அந்த பரிசுத்த முறையிலேயே நாம் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வர நல்ல எண்ணத்தோடு நம்ம ஆசானுடைய அவங்களுடைய அந்த அறிவிலேயே நாம் போகக்கூடியவர்களாக இருக்கணும். அப்புறம் பரிசுத்த ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்ம தெய்வம் நமக்கு என்ன அறிவு இருக்கிறாமோ அந்த பரிசுத்த முறையை நாம் கடைபிடித்து அவங்க காட்டிய அந்த காட்சிகளபடி அந்த நேர்பாதையில் நம்ம நடக்கக்கூடியவர்களாக பரிசுத்தவர்களாக இருக்கணும். இந்த முறையை சதாவாக கைப்பற்றி காப்பாற்றுகிற நீ ஒரு குரு சன்னதியில் வந்தால் கொண்ட ஒரு வழிகாட்டுதல் அளிக்கும், இல்லாவிட்டால் அனல் காற்று அளிக்கும். அப்படி அனல் தட்டினாலும் கூட இப்ப நம்மளோட நோயில் டாக்டர் போனோம்னா இந்த நோய்க்கு இப்படி நீங்க நான் சொன்ன மருத்துவப்படி நடந்துக்கலாம், இல்லைனால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு டாக்டர் இருப்பாங்க. ஆனா நம்ம தெய்வம் நமக்கு நம்ம உயிரிழக்கக்கூடிய வைத்தியாக வந்திருக்கிற நம்ம தெய்வம் நம்ம அதை பத்தி முறைத்து நடக்காவிட்டாலும் அதை அதுல எந்த முறை அவங்க எதுல இருந்து தவறிருக்காங்க அப்படின்னு அறிய அந்த முறையை நமக்கு அந்த வழிமுறையில நமக்கு சுட்டி காட்டி அனைவருமே இந்த பேருங்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆரோக்கிய கருணை தயாரராகி நம்ம தெய்வம் அதிலிருந்து அதுல அதை எப்படி எதையெல்லாம் செய்தா நம்மளை மாற்ற முடியுமோ அந்த வழிமுறைகளா கட்டுப்படுத்தி அதை நீக்கி நம்மளை அதுக்கு இன்ப நாட்டிற்கு அழைத்து போக்கவே நம்ம தெய்வம் அந்த கண்ணெழுத்தோடு இருப்பாங்க. அப்போ நாம அவங்களுடைய இந்த தப்பின் கடைபிடித்து எப்போ நம்ம தெய்வத்திற்கு அவங்களுடைய உத்தரவுக்கு அடிப்படையில் நடந்து நாமும் அந்த இந்த சிவ மருந்தை அந்த தெய்வ மருந்தை அருந்தி உடல் நோய் அந்த மனநோயை போக்கலாம் போயிடலாம். அதெல்லாம் பிறவி நீக்கக்கூடிய மருந்தாக இருக்கு. அப்ப நம்ம தெய்வம் நமக்கு அந்த நீதி முறையில நமக்கு அந்தந்த மருத்துவத்தை அதாவது அந்தந்த எந்தெந்த நேரத்துல நமக்கு எந்தெந்த உணவை அளிக்கணும் அந்த தேவையான உணவை அளிச்சு அந்த பருவத்திற்கு ஏற்ற எந்தெந்த பருவத்துல எதை கொடுக்கணும் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வழிமுறையெல்லாம் நமக்கு தினமும் போட்டு நம்ம மத்தில்லாம நம்ம எல்லாம் ஆக்கி நல்ல ஒழுக்க முறையை நம்ம வளர்த்து பிரமமாக ஆக்குவதே அவங்களுக்கு உள்ளமாக இருக்குது. அப்படி அது போல எல்லா விதங்களும் அதில் கைதீண்டா தனித்தப்பட்ட அந்த பரிசுத்த செயலுக்குரிய ஒரு காரியத்திற்காகவே படைக்கப்பட்டன. அப்போ அந்த ஒரு காரியம் எங்க நடக்குது அப்படின்னா அதில் கைதீண்டா மகிழ்ச்சியாகிய பேரின்ப நித்திய சொன்ன திருமையை பிறப்பாகிய நன்மையை பெறுவதுதான் நம்ம மனதின் கடமையாக இருக்குது. அது இந்த உலகில் திட்டமாக செய்து நிர்மனையோடு படைத்து வரும் ஒரே இடம் நம் சாலைதான். அதை ஓடி பேசி மகோடரி வாழ்க்கை ஆடிவாள் ஐயர் எங்கள் சாலை ஆழ்ந்தவர்கள் மெய்வழி வலிமை செய்கின்றார்கள். இப்போது இருக்கும் 67 ஜாதிகள் அடங்கிய மெய்வழி சில மக்கள் நீரோடி வாழ்வது போல இதை படித்து தொடர்ந்து கொள்ளும் மக்களும் நீரோடி வாழ்வார்கள் என ஆண்டவர்கள் அருட்பிரசாதம் வழங்கினார்கள். தினமும் நமக்கு அந்த அருட்பிரசத்தை வழங்கி தீயப்பள்ளியதாகி அப்படி நம்முடைய தெய்வம் நமக்கு வருகின்ற அந்த பிணியாய் இந்த நோயிலிருந்து நம்மை காக்கக்கூடிய அந்த அருட்பிரசாதமாகி அந்த மருந்தை தினமும் அளித்து அந்த வைத்தியசாலையாகி நம்ம மெய்வழி அந்த மெய்வழி சாலையாகி அந்த கைகாரிய நமக்கு உத்திரித்து கொண்டு வந்து நம்ம தினமும் நமக்கு தீயப்பள்ளியதாக இருந்து அந்த அருட்பதை கொடுத்து நம்மளை எல்லாம் நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்ப நாமும் தினமும் அவங்களுடைய அருள் பிரசாதத்தை அந்த அருளமுதை தினமும் நம்ம சிவமாக அருந்தி அந்த பேரின்பத்தை அடையணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லுமா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். அக்கா வந்து நமக்கு இன்னைக்கு நம்ம கற்பக திரு வகுப்புல வந்து தெய்வத்தின் அவங்க திரு வாக்கிலிருந்து அவங்க வாக்கியத்திலிருந்து எம்மப்பட ரெடிப்படு கோடாதுக்கு திருவாக்கியமன் 47, 48 இந்த 2 வாக்கியங்களை வந்து நமக்கு சொல்லி அதுல இருக்கிற அர்த்தங்களையும் நமக்கு வந்து அதுல இருக்கிற மெய்யையும் நமக்கு வந்து இன்னைக்கு புரிய வச்சிருக்காங்க. முதல் வாக்கியத்துல வந்து ஒரு நிலத்தில் வந்து எந்த
என்ன விதை போடுறோமோ அது அந்த விதைக்கு ஏற்ற அந்த வாசனை, கசப்பு, அந்த இனிப்பு இதை எடுத்துதான் அது வளருது. சந்தனம், வேப்பம், கரும்பு இதோட விதையை போட்டா அதுக்கு தேவையானதை எடுத்துதான் அது வளருது. அது ஒரே நிலத்துலதான் போடுறாங்க. ஆனா எப்படி வேற வேற இதை தனக்கு வேணும்ன்றதை எடுத்து வளருது. அப்ப அந்த மண்ணுல எல்லாமே இருக்கு அப்படிங்கறதையும், அது போல உடலுக்கு இந்த நோய் எப்படி வருது அப்படின்ட்டு, உடல் நில நீர் உடலுக்கு நோய் எப்படி வருது. நம்ம நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சாப்பிடுறது கிடையாது. ஆசையினால அதை சாப்பிடுற இதை சாப்பிடுறேன்னு சொல்லி உடல் நம்ம கெடுத்து நோய் வர வைக்கிறோம். அந்த நோயை உடல் எப்படி அதிகமாக்கிறது அப்படின்னா, அந்த ஒரு நிமிடம்க்கா, அதாவது அந்த நோய் நம்ம உடல்ல இருக்க வெப்பத்தை சுவாசத்தின் மூலமா, ஆதாயத்துல இருந்து சுவாசத்தின் மூலமா வெப்பத்தை எடுத்துட்டு அந்த நோய் அதிகமாக்கி எரிச்சல் கொடுக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நோய் அதிகமாறது நம்ம சுவாசத்தின் மூலமாகதான் ஆதாயத்துல இருந்து வெப்பத்தை எடுத்து நம்ம உடம்புல இருக்க அந்த நோயை இன்னமும் அதிகமாக்குது. அப்ப அந்த நோயை சரிப்படுத்துறதுக்கு நாம ஒரு சரியான வைத்தியர்கிட்ட போகணும். அப்பெல்லாம் அக்கா இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த நாடி பார்த்து, திருவள்ளுவர் சொல்ற மாதிரி நோய் நாடி அது முதல் நாடி, அது தனிக்கு வாய் நாடி, அந்த திருக்குறள் நாடிய பார்த்து நமக்கு என்ன அந்த அந்த பித்தம், கபம், அப்புறம் வாதம், பித்தம், கபம், இந்த மூணையும் சரி பார்த்து நாடி இதுல எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்குன்னு பார்த்து சம அளவுல அதை வச்சுக்கிறதுக்கு அவங்க மருந்து கொடுக்குறப்பதான் நோய் சரியாகுது. ஆனா அந்த ஆங்கில மருத்துவத்துல போறப்ப அவங்க அதெல்லாம் பார்க்காம அதே மாதிரி பத்தியமும் தராம நமக்கு இதுக்கெல்லாம் பத்தியம் கொடுத்து மருந்து கொடுப்பாங்க தமிழ் வைத்தியத்துல. ஆனா ஆங்கில வைத்தியத்துல அதெல்லாம் கிடையாது. உனக்கு எது சாப்பிட ஆப்டா இருக்கோ அதை நீ சாப்பிட்டுட்டு இந்த மருந்து எடுத்துக்கோன்னு சொல்லிடுவாங்க. அப்ப நமக்கு நோய் இன்னுமா அந்த நேரம் சரியாகிற மாதிரி இருந்தாலும் அடுத்த இருக்க சைடு எஃபெக்ட் நோய் தான் அதிகமாகுது. ஆனா தமிழ் இதுல அப்படி இல்லை. இந்த மூணு இதையும் சம அளவுல வச்சு அதை சரிப்படுத்தணும். அதுதான் உடலை சரிப்படுத்துறது, உடல் நோய் சரி. அதே மாதிரி மனநோயின்னு ஒண்ணு இருக்கு நமக்கு. மனநோய் அந்த அதுக்கு உணவு செவி உணவு, செவி உணவு, செவியும் கண்ணும் நமக்கு உணவா இருக்கு. சரியான விஷயங்களை பார்க்கணும், சரியான விஷயங்களை கேட்கணும். ஆனா நம்ம இந்த உலக வாழ்க்கையில இந்த பொய் குருமார்கள்கிட்ட மாட்டிக்கிட்டோம். நம்மளோட ஆசையினாலும் நம்மளோட முயற்சி புத்தியினாலெல்லாம் நம்ம இந்த மனதை நோய் அடைய வைக்கிறோம். நம்ம அப்படி நோய் அடைய வைக்கிற இந்த மனதை நம்ம தெய்வத்தின் அவங்களோட அருள் வர்ஷிப்பினால் மட்டும்தான் இந்த மனநோயை மனம் நோய் அடையறத நம்ம சரி பண்ணிக்க முடியும். அதுவும் அவங்கதான் சரி பண்ணுவாங்க. நாம அவங்களோட நேருக்கு நின்னா அவங்களுக்கு நம்ம செவியை கொடுக்கறப்ப மட்டும்தான் நமக்கு அந்த நம் தெய்வத்தோட மெய்யான அருள் வர்ஷிப்பு நம்ம செவியில் வாங்கி நாம அந்த நோயை தீர்த்துக்க முடியும் அப்படிங்கறது இன்னைக்கு நான் தெரிந்து கொண்டேனக்கா. ஒழுக்கம்னா என்ன அப்படின்றது நம்ம நம்ம வாழ்க்கை இதுலயும் ஒழுக்க முறை இருக்கணும். அதாவது சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் மட்டும் ஒழுக்க இன்மை கிடையாது. நம்ம சரியான உணவு முறை நம்ம பின்பற்றுவது அதுவும் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னதையும் அக்கா நமக்கு இன்னைக்கு தெரியப்படுத்தினாங்க. அப்படி நம்ம தினம் இன்னைக்கு ஒரு மாதிரியா நாளைக்கு ஒரு மாதிரியா நம்மளோட வாழ்நாள் முறைகளை மாத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த உடம்பு நோய் தான் வரும். அது அப்படி இல்லாம நான் இன்னைக்கு காலையில இத்தனை மணிக்கு கரெக்டா 8 மணிக்கு சாப்பிட, 8 மணிக்கு இந்த வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி தினமும் அதை நம்ம பின்பற்றணும்னா அதுதான் ஒழுக்கம் அப்படி திருவள்ளுவர் சொல்றாங்க. நம்ம தெய்வங்களும் இத பின்பற்றதுக்காக தான் அத்தனை வணக்க முறைகளையும் வச்சு நீ இந்த மாதிரி சாப்பிடு, அதாவது காலை மதியம் சாப்பிடு, அதுக்கப்புறம் இரவு கொஞ்சமா சாப்பிடு, அமுது
பழம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து நிறைய முறைகள் வந்து நம் பிள்ளைகளுக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு, நமக்கெல்லாம் வச்சிருக்கு. நம்ம எல்லாம் அது வந்து இந்த வெக உலக வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம தெய்வம் சாலையில அங்க நான் தங்கல, அங்க நான் இருக்கல, அங்க இருந்தா நான் அதை செய்வேன் அப்படிலாம் சொல்லாம இங்க நம்ம எங்க இருக்கிறோமோ, ஏன்னா நினைவுல தானே நம்ம தெய்வத்தை வைக்கிறோம். அப்ப எங்க இருந்தாலும் நம்ம தெய்வத்தை நினைச்சிட்டு தானே இருக்கோம். நம்ம அதே மாதிரி அவங்க சொன்ன அந்த வணக்க முறைகளையும் அவங்க இப்படி சாப்பிடணும்னு சொல்லி அந்த அளவு இதெல்லாம் வந்து, அதாவது தெய்வம் சொல்லுவாங்களாம், ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சு நீ உன்னால உயிரோட இருக்க முடியாதடா, எதுக்கு இவ்வளோ வகை வகையா செஞ்சு சாப்பிடுறீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்மளோட பசிக்கு நம்ம சாப்பிட்டா போதும், ருசிக்குன்றது இல்லாம நம்ம வாழணும் அப்படின்றது இன்னைக்கு நான் அந்த ஒழுக்க முறையிலேயே நான் புரிந்து கொண்டேனாக்கா. அதுக்கப்புறம் சாப்பிடுறது வந்து நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்ட பிறகு செமிச்ச பிறகு சாப்பிட்டாதான் நோய் வராம இருக்கும். அது வந்து ஒழுக்க நெறியில வாழ்வது. அதே மாதிரி மனோவாக்கு காயம் மனதிற்கு நாடியாக இருக்கலாம். நம்ம உடம்புக்கு எப்படி வந்து நாடியா இருக்கோ அதே மாதிரி மனோவாக்கு காயம் வந்து மனதிற்கும் நாடியா இருக்குது. அது கெட்டு போகாமல் இருக்க வந்து ஒரு மெய் அறிந்த மெய்குருவிடம் போக நம்ம தெய்வத்துக்கிட்டதான் அதுக்கு வழி இருக்கு. நம்ம தெய்வத்தை தான் நம்ம வந்து எப்பவுமே அண்டி தொடர்ந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த பொய் உலகில வந்து இந்த மனதை வந்து மனதையும் சரி உடலையும் சரி கெடுக்கிறது வந்து 4 பேரு அப்படின்ட்டு. ரசவாதி ஒருத்தர், அவர் மூத்த பிள்ளை. அக்கா அந்த ரசவாதி மூத்த பிள்ளைக்கா அவர் என்ன செய்வார்க்கா? அடுத்து ரசம்னா எது இந்த மனசுக்கு ரசமா தெரியுதோ, கண்ணு வழியா காது வழியாவும் கண்டது நல்லா கேட்கலங்கா. கேட்கா? ரசம்னா எதெல்லாம் இந்த மனசுக்கு எதெல்லாம் ரசமா தெரியுதோ, எதெல்லாம் டேஸ்டா தெரியுதோ, கண்ணு வழியும் காது வழியாவும் தாறுமாறாக திங்கிறது, அதான் ரசவாதி. சரிங்கக்கா சரிங்க. அப்புறம் வந்து கைவழியா வைத்தியர், நாடி பார்த்து வைத்தியம் செய்ய தெரியாதவங்க கிட்ட மாட்டிக்கிறது. அப்புறம் எனக்கு இவ்வளவு கஷ்டம் எல்லாம் இருக்கு, சரி இதெல்லாம் பண்ணி வைத்திய செலவு ஜோசியத்தை போவோமா அப்படின்னு ஜோசியத்தை போனா ஏமாத்துறதுக்குன்னே இருக்கிற ஜோசியர்லாம் வந்து இல்லாததெல்லாம் சொல்லி அவங்களை ஏமாத்திடுவாங்க. அதுலயும் சரி இல்லையா, அடுத்து மாந்திரிகர் அவர்கிட்ட போவோமா, ஏதாவது மந்திர தந்திரம் பண்ணி சரி வாங்குவாங்களா அப்படின்லாம் வந்து ஏமாந்து போறாங்க. இந்த உடலால வந்து அவங்க ஏமாந்து மனதையும் அவங்க கெடுத்துக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து நம்ம தெய்வம் வந்து நீ உடலுக்கும் சரி உன்னோட உடலை நீ சரியா வச்சிருந்தனா மனது கெட்டு போகாது, மனது கெட்டு போனா உடலும் கெட்டு போகும் அப்படின்னு 2க்குமே சம்பந்தம் இருக்கு நம்ம தெய்வம் சொல்லி. இது எல்லாத்துக்கும் நான் மருந்து கொண்டு வந்திருக்கேன். அவங்க தெய்வம் அவங்க கொண்டு வந்த மருந்து மாதவ மருந்து வேதம், அந்த மாதவ வேத முனியிடம் அவர்கிட்டதான் அந்த மருந்து இருக்கு. அவங்க கிட்ட வந்து அந்த சிவ மருந்து இருக்கு, மாதவ மருந்து இருக்கு, சிவ மாதவன் மருந்து இருக்கு, கைலாய மருந்து இருக்கு. இப்படி நமக்காக அவங்க கொண்டு வந்த மருந்து தான் அவங்களோட தேவ வர்ஷிப்பு. அத நிதம் அவங்க கிட்ட வந்து சத்தியமா குயிட்டி எண்ணம் இல்லாம பரிசுத்த ஒழுக்கத்தோட இந்த 3ஐயும் நம்ம அவங்க வந்து பத்தியமா நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம பத்தியமா இருந்து நம்ம அவங்க கிட்ட பழகி வரும்போது அவங்க எதிர்க்க போய் நிக்கிறப்ப அந்த புருவ மத்தியில் வந்து வாடை குளிர் காற்று அடிக்குமா. அந்த குளிரா காற்று அடிச்சதுன்னா நாமெல்லாம் அந்த பத்தியத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெய்வம் வந்து அவங்க அந்த தெரிஞ்சுப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு அனல் காற்று அடிக்குமா, அதை வச்சு ஏதோ பத்தியத்தை வந்து மிஸ் பண்றான், அவன் பின்பற்றல. அப்ப எதனால இவங்க வந்து பின்பற்றல, இவங்களை பின்பற்ற வைக்க என்ன செய்யணும்னு பார்த்து நமக்கு அதை செய்ய வச்சு அவங்களோட அருள் வர்ஷிப்பால அவங்கள அந்த பத்திய நிலைக்கு மாற்றி வச்சிருவாங்களாம். மாதிரி இந்த தமிழ் வைத்தியத்துல தான் நீதிமுறை இருந்துதான், ஆங்கில வைத்தியத்துல அது இல்லை. நம்மளே இப்ப இந்த காலத்துல பாக்கலாம், அக்கா சொன்ன மாதிரி மட்டும் இல்ல, நம்மளே வந்து நம்ம உணர்ந்ததுலே பார்க்கலாம். இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி நம்மள டெஸ்ட் எல்லாம் எடுக்க வச்சு கடைசியில அந்த டெஸ்ட்ல நார்மல்னு வரும். அந்த மாதிரி அவங்க சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த ஆங்கில வைத்தியம் இருக்கு, சரி பண்றதுக்காக கிடையவே கிடையாது. யாரோ கோடியில ஒருத்தர் மட்டும் வேணா சொல்லலாம், இல்லைங்க இது வேண்டாங்க, நீங்க இது தேவையில்லை உங்களுக்கு, நீங்க இப்படி இருந்தா போதும் அப்படின்னு யாரோ ஒருத்தர், ஒரு கோடியில ஒருத்தர் டாக்டர் தான் சொல்லுவாங்க. ஆனா மாட்டிட்டு முடிக்கிறவங்க தான் நிறைய பேர். இது
அந்த மாதிரி பைத்தியங்கள் இருக்கிறனால நாம நம்மளோட உணவு முறையையும் நம்மளோட பயிற்சி முறையையும் நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையையும் சரியாக பின்பற்றினோம்னா அந்த உடல் நோய்க்கு போகாது. உடல் நோய்க்கு போகல அப்படின்னாலே இந்த மனமானது அறிவாக மாற்றி, நம்ம தெய்வம் அந்த மனதை அறிவாக மாற்றி ஒவ்வொரு சரியான பருவத்திலும் நமக்கு ஒவ்வொரு பருவம் பார்த்து நமக்கு அருள் வர்ஷிப்பு அவங்க செய்யறாங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அதை எடுத்துக்க முடியும். குழந்தையா இருக்கிறப்ப பாலை கொடுக்காம சாப்பாடு கொடுத்தா அது சிரிக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பருவமா பார்த்து நமக்கு சரியான நேரத்தில் நம்ம தெய்வம் அவங்க அருள் வர்ஷிப்பை தினம் 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 நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை நாமளும் செவி உணவாக வாங்கி 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 நம்மளோட மனதை ஒரு நல்ல ஒரு மனதாக, ஒழுக்கமான ஒரு மனதாக, அறிவாக ஒரு மனதாக நாமளும் மாற்றிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு கதையின் மூலம் புரிந்து பண்ணேனாக்கா. என் முத்தி பெரிய மீண்டும் மீண்டும் தொடருங்கக்கா. நமஸ்காரங்கள் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். வாக்குமலம் போக்கி வாக்குவரம் தாரும் தாய் பிரம்ம பிரகாசமை வெளிசாலை ஆண்டவர் பொற்பாதம் போற்றி வணங்கி நமஸ்கரித்து அக்கா இன்னைக்கு பகிர்ந்து கொண்ட திருவாக்கியங்கள் மூலமா நான் எனக்கு தெரிஞ்சதை பகிர்ந்து கொள்கிறாக்கா. பிரம்ம பிரகாசமை வெளிசாலை ஆண்டவர் திருவாக்கியம் கோடாயுத கூர் பிரம்மப்பட அடிப்படை கோடாயுத கூர் பக்கம் 84 வாக்கியம் 47. ஒரு நிலத்தில் ஒரு சந்தன மர விதை, ஒரு வேப்ப மரத்து விதை, ஒரு கரும்பு விதை, மூன்றையும் நடுகிறோம். ஒரே ஜலம், ஒரே சூரிய வெப்பம், ஒரே காற்று, ஒரே மண், இவற்றை கொண்டு அவை வளர்ந்தாலும் சந்தனம் தனக்கு வேண்டிய வாசனையும், வேப்பம் தனக்கு வேண்டிய கசப்பையும், கரும்பு தனக்கு வேண்டிய தித்திப்பையும் கிரகித்துக் கொள்கின்றன. அது போலவே எரிச்சல் நோய் வந்தவனுக்கு அந்த நோய் தனக்கு வேண்டிய வெப்பத்தை மட்டும் வெளி ஆகாயத்திலிருந்து சுவாசம் மூலம் கிரகித்துக் கொள்கிறது. அப்போ ஒவ்வொரு தெய்வங்களுடைய திருவாக்கு மூலியமா பார்த்தா, இப்ப சந்தன மரம் வச்சாலும் சரி, வேப்ப மரம் வச்சாலும் சரி, கரும்பு வச்சாலும் சரி, அந்த அதுக்கு தகுந்தது அந்த மண்ணிலிருந்து அதை எடுத்துக் கொள்கிறது. அப்போ இந்த மனிதனுக்கு அந்த சுவாசத்தில் அந்த எப்படின்னா அந்த சுவாசத்துல அவனுக்கு வரக்கூடிய நோய் எங்க இருக்குன்னா அந்த ஆகாயத்திலிருந்து தான் இருக்கு. அப்ப சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் கண்ணு, வாய், மூக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆனா இந்த முன் இருந்த காலத்துலதான் இந்த நாடியை பார்த்து வைத்தியம் பண்ணாங்க. இப்ப இருக்கிற காலம் எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு மருந்தை கொடுத்து இதை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் குணமாயிடும். ஆனா முன்ன அந்த நாடியை குடிச்சு சொன்ன மாதிரி அந்த வாத நாடி, பித்த நாடி, வாதம், பித்தம், கபம் இந்த மாதிரி இருந்து பார்த்து அந்த இருந்த காலம் முறையான ஒரு அந்த பயிற்சி தந்து அந்த நோய்களை குணமாக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஒவ்வொரு அக்காட்ட சொன்ன மாதிரி கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாக்டர்கிட்ட போறப்போ அந்த இது இசிடி செக் பண்ணிடுவா, யூரின் பிளட் செக்அப் பண்ணுவா, இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில ஒரு மாத்திரை குத்தி இது எல்லாமே இந்த நோய் குணமாயிடுறாங்க. ஆனா அது குணமாகல. ஆனா அது தன்னோட இது சமநிலைக்கு கொண்டு வரல. அந்த தேகத்துல சமநிலை கொண்டு வரலாம். கரெக்டான ஒரு முறையான ஒரு அந்த வைத்தியம் பண்றவங்க வேணும். அப்ப முன்ன அந்த ஆதி காலத்துல பெரியவர்கள் எல்லாம் அந்த நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தை எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது இல்லை. அப்போ இன்னைக்கு அது மாற்றப்பட்டதுனால நம்ம தெய்வர்கள் இதெல்லாம் இப்படி இருக்குது, நம்மளை சரி பண்றதுக்கு நம்மளுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அந்த நேரத்துக்கு தகுந்த உணவு, உறக்கம் எல்லாம் அந்த முறையான வழக்கம், எழுந்து இந்த மாதிரி படிக்கணும், அதிகால நேரத்துல எழுந்து படிக்கணும். இப்படி ஒவ்வொரு தெய்வர்கள் எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ நம்மளுடைய உண்டீர் சிறுத்தல் பெண்டீர் கணக்கு. அப்போ அதிகமான இந்த தேகத்துக்கு அந்த உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எல்லாம் ஒழுக்கமும் அந்த ஒழுக்கு முறை இப்படி எல்லாம் நமக்குள்ள அதெல்லாம் மாத்தணும் அப்படின்றது தெய்வர்கள் நம்மளுக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. அதே போல 48வது வாக்கியம், வயிற்றுக்கு உணவு அருந்த வாய் இருக்கிறது, வயிற்றில் உண்டான எரிச்சல் நீக்க வேண்டி உட்கொள்ளவும் மருந்தை வாங்கி கொள்ளவும் அதே வாய்தான் இருக்கிறது. அதே போல் மனத்திற்கு நல்ல உணவோ அல்லது கெட்ட உணவோ தர கண்ணும் காது இருக்கின்றன. அவைகளின் வழியாக தாறுமாறாக தீர்ந்து மனமாகிய வயிறு கோளாறு அடைந்திருக்கிறது. மனதில் அதற்கடைந்து ஒரு எரிச்சல் உண்டாயிருக்கிறது. அதோடு அதற்கு கிடைக்கின்ற உணவோ அந்த எரிச்சலை அதிகப்படுத்துவதாக இருக்கிறது. வைத்தியர்கள் கிடைக்கிறார்கள். அவர்கள் அந்த மனதை தாறுமாறாக சிகிச்சை செய்து கொலை பண்ணுகிறார்கள். அந்த எரிச்சலை போக்கி காலகாலத்தில் நல்ல உணவு தந்து மந்தம் உண்டாகாமல் மனதை போஷித்து ஒழுங்காக வளர்த்து அதை பிரம்மம் ஆக்கவே நம் வைத்தியசாலை இருக்கிறது.
அப்போ நம்முடைய அந்த வயிற்றுக்கு உணவு, அது மருந்து உணவு வாய் இருக்கிறது, உணவு அருந்தும் வாய் இருக்கிறது. அப்போ அந்த மனமாகிய வயிறு எப்படின்னா கண்ணும் காதும், இது மூலியமா அது எதோ கண்டதை பார்த்து கண்டதை கேட்டு, இது மூலியமா நம்முடைய மனது தாறுமாறாக அது கெட்டுக்கிறது. அதை மறுபடியும் நம் தெய்வமார்கள் நம்முடைய மனதை எப்படியெல்லாம் அதுக்கு வைத்தியம் பண்ணி எப்படிலாம் அதுக்கு தகுந்த வைத்தியம் நம்ம தெய்வத்துக்கிட்டதான் இருக்குது. மனம் பொருட்காட்சி ஆகணும், சைதன்யமாகணும், அது மனமே பிரம்மமாகணும். அப்போ இத்தனை 3 செயலும் நம் தெய்வர்கள் நம்முடைய இந்த சாலையில் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த மனமானது அந்த எவ்வளமாக்கணும். அப்போ எவ்வளமானா அது இப்ப அக்கா சொன்ன மாதிரி இந்த மனம் எவ்வளமா இருந்தாலும் எது இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுடைய இந்த மனம் ஒண்ணு எவ்வளமா இல்லைன்னா அது கடைசியில எங்க போய் கொண்டு போனா கடைசியில அந்த தீங்கான செயலை கொண்டு போய் விடும். அப்ப இந்த மனமானது அது எவ்வளமாக்கணும். அப்போ இந்த கண்ணு காது வழியமா கேட்டதையெல்லாம் அதை மறுபடியும் மாற்றி அது எப்படின்னா அந்த ஒரு நேர் பாதைக்கு கொண்டு போறோம். அக்கா சொன்ன மாதிரி இப்போ அந்த போலி குருமார்கள் வந்துட்டாங்க. அந்த போலி குருமார்கிட்ட போனா நம்மளுடைய நம்ம அவங்க கிட்ட போனா நம்மள நல்லபடி ஆக்கிடுவாங்க. நல்லபடி ஆக்க மாட்டாங்க. அவங்க மூலியமா தான் ஒரு எத்தனையோ போலி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு அது பிரகாரம் போயிட்டு இந்த மனதை கடைசியில அந்த நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டா இந்த மனமானது தாறுமாறாக போகாத அந்த மனதை பிரம்மமாக்கி வைக்கக்கூடியதா நம்ம மெய்வழிச்சாலை இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வைத்தியசாலை நம் தெய்வமார்கிட்டதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அக்கா சொன்ன மாதிரி உன்னை நடத்துபவன் உன் தலைவன், உனக்கு தலைவன் உன்னை நடத்துபவன் உன் மனமே, அவன் உன்னை எப்போதும் தீங்கில் தள்ளவே காத்து கொண்டிருக்கிறான். சுலபமாக ஒரு பாதையை விட்டு தீங்கு சாய்த்தி விடவே நிற்கிறான். அப்போ சைத்தான் யார்? உன் மனம்தான். உன் ஆசிரியர் அவர்களை உன் உயிர் நேசமாக கொண்டாயானால் உன் மனதை வெறுத்து விடுவார். அப்போ அப்போ உனக்கு தலைவரான நம் மனம்தான் உன்னை நடத்துவோம். அப்ப அந்த மனம்தான் நம்மளை எல்லாமே பண்ணியிருக்குது. அப்போ அந்த மனதை வெறுத்து நம் ஆசிரியப்பார் உயிர் நேசராக கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய ஆசிரியரான நம் தெய்வர்களே உயிர் நேசராக கொண்டு அவருடைய வழியில் நம்மளுடைய மனதை நடக்க விட்டா நம்முடைய மனம் எல்லாம் மாறி அறிவு வழியா மாறுன்றது தெரியாது. அப்போ நம்மளுடைய மனதை நம்ம வெறுத்துடுவோன்றது தெரிஞ்சுக்கிட்ட. அதுக்கப்புறமா அந்த வாக்கியம் என்னன்னு சொல்லி 97வது வாக்கியம், நம் கையில் நாம் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது அருமருந்து, தேவ மருந்து, சிவமருந்து, யமனருகா செல்வ மருந்து, ஜீவத்தினை நீக்கும் தவ மருந்து. முன்காலத்திலும் இம்மருந்து கொண்டு வந்தோம். ஆனால் மக்கள் சிக்கி கழித்து விட்டார்கள். இப்போது அதே கலிக்கடையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். மாதவன் தவ மருந்து, சிவமாதவன், பிரம்ம மாதவன், கைலை மாதவன் மருந்தொன்று எம்மிடம் இருக்கிறது. அதை வாங்கி உண்டவர்களுக்கு பிறவிப்பினி தீரும், நிச்சயம் தீரும். அக்கா சொன்ன மாதிரி நம்ம பிறந்ததும் அந்த பிறவிப்பினி நம் தலையில இருக்குது. அந்த பிறவிப்பினி போக்கணும்னா நம்மளுடைய தெய்வமார்கள் கொண்டு வந்திருக்கிற மருந்து, தவ மருந்து, சிவ மருந்து, பிரம்ம மருந்து, கைலவ மாத மருந்து, இதையெல்லாம் உட்கொள்ளணும். அது எல்லாம் உட்கொண்டாதான் நம்ம பிறவிப்பினி தீரும். ஆனா முன்காலத்துல எல்லாரும் கொண்டு வந்தாங்க. எல்லா மக்களும் அதை சீச்சி கழிச்சு விட்டாங்க, அல்ல தட்டி விட்டாங்க. இனி அது அல்ல தட்டாத நம்முடைய செவி வழியா வாங்கி உட்கொண்ட அந்த பிரம்ம மாதத்தை நம்ம கை கொண்டு அந்த மனதை நேரான சீரான வழியில கொண்டு போனோம் அப்படின்றது இன்னைக்கு தெரியுது. அக்கா சொன்ன மாதிரி வன்னி, தண்ணி, காற்று அது 3 தான் அசைக்கிறது. பூமி, ஆகாயம் அசைவில்லை. அப்போ நம்மளுடைய அந்த இதுக்குள்ள அந்த அசைவி கொண்டதுதான் அந்த 3 ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து இந்த தேகத்தை ஒரு சரிசம் அந்த சமநிலைக்கு கொண்டு நம்ம பார்த்துக்கணும். அப்போ அந்த உணவு சொன்ன மாதிரி அந்த உண்டீர் சிறுத்து பெண்டீர் கலகு. அப்போ இந்த தேகத்தையும் நம்மளே பராமரிக்கணும், மனதையும் நம்மளே பராமரிக்கணும், என் மனதை எவ்வளமா வச்சுக்கணும். அப்போ அதுக்கு அப்படி ஒரு சத்திய தெய்வத்துக்கு எதுனா இந்த சத்தியம் சொட்டுதல் குயிட்டு எண்ணம் வராமல் அந்த இப்படி தெய்வத்துக்கு கூட இருக்கணும்னா எப்படி இருக்குன்னா நம்மளுடைய குரு பெருமான்கிட்ட ஒழுக்கத்தோடு, அப்போ ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளணும். இது எல்லாம் எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த தெய்வம் காட்டின ஒரு பாதையில நடந்தா நம்முடைய மனதையும் சரி உடலையும் சரி எல்லாமே ஆரோக்கியமா வச்சுக்கொன்றது இன்னைக்கு இந்த சபை மூலியமா நான் தெரிந்து கொண்டேன். நன்றி, நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை செந்தில் அவர்கள். தொடர்ந்து இன்னைக்கு எல்லாருமே சிறப்பாக பகிர்ந்துட்டு வந்தாங்கக்கா. அந்த வகையில தெய்வம் அவர்களும் எனக்கு அருளி செய்யணும்னு சொல்லிட்டு நானும் தொடங்குறேன்க்கா. அப்போ இன்னைக்கு பார்த்த வந்த பகுதிகள்லாம் இந்த நோயும் அதை எப்படி சரி பண்ணணும், அதற்கான மருந்து நம்ம தெய்வம் அவர்கள் என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காங்க எல்லாருமே பகிர்ந்துட்டு வந்தாங்க.
ரொம்ப அருமையா இருந்தது. அண்ணாக்களும் அதே மாதிரியே பகிர்ந்துட்டு வந்தாங்க. நானும் வந்துங்கக்கா. அதாவது மனித உடலில் சுவாசம் ஓடும் கணக்கு ஒன்று இருக்கிறது. அதாவது மாமிசத்தின் உஷ்ணம் ஒரு பங்கும், அதை போல் 2 பங்கு இரத்தத்தின் உஷ்ணமும், அதை போல 2 பங்கு நரம்பின் உஷ்ணமும் உண்டு. இவை 3ம் சரியாக இருந்தால்தான் சுவாசம் ஓடும். ஏதாவது ஒன்றில் குறைவு ஏற்பட்டாலும் சரியாக ஓடாது. இப்படி இருக்க எவனாக பிராணவாயுவை ஏற்றினால் என்ன பிரயோஜனம்? உள்ளே வாங்கும் கருவியின் 3 பாகங்களும் இருக்க வேண்டியபடி இருந்தால் தானே வாங்கும். எல்லாவிடில் கருக்கறிவால் போட்டு அறுக்கும் வாதனையாக இருக்குமே. பட்ட மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி மேலே தழைக்கிறதா என்று அண்ணாந்து பார்ப்பவன் செயல் போல்தான் இருக்கிறது அப்படின்ட்டு இந்த அக்காங்க சொன்ன மாதிரி பொய்யருக்கு 4 பிள்ளைகள். அதுல அந்த மருத்துவருடைய கையறியா மருத்துவர் அவர்களுடைய செயல் எப்படி இருக்குன்னு தெய்வம் திருவாக்கியத்துல திட்டமா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ தெய்வம் மேலும் வந்து அருள் செய்யறாங்கக்கா. ஒரு வித்திற்குள் நுழைந்து அதன் அகண்ட விரிப்பை நுணுகி நுணுகி பார்க்கும் தகுதி வந்தாலன்றி இது தெரியாது. அப்போ யார் அதுக்குள்ள போயிட்டு நுணுகி நுணுகி பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம தெய்வம் அவர்களால் மட்டும்தான். அப்படி நுணுகி நுணுகி பார்த்துதான் அந்த முறையான வணக்கம், மாசற்ற இறக்கம் வருங்காலத்தில் இருக்கும். இது நீ முறையா பண்ணிட்டு வந்தினாலே உனக்கு நோய் நொடி அண்டாத ஒரு தேகமாக மாற்றி வைப்போன்றாங்க. ஆனா நம்ம அதை முறையா செய்யணும். அப்படி செய்யும் பட்சத்துல நமக்கும் வந்து அந்த பிணிமூப்பு சாக்காடு என்பது வரவே வராது. அப்போ இந்த இதை பற்றி கூட தெரியாவிட்டால் உன் படிப்பின் தரம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் வந்து அவங்களையே கேள்வி எழுப்புறாங்க அந்த மருத்துவர்களை பார்த்து. மேலும் பார்த்தோம்னா அப்போ எது வந்து ஒழுக்கம்? பஞ்சமா பாதகம் செய்கிறன்றவன் தான் ஒழுக்கம் கெட்டவனா? இல்ல. நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நம சிவகிருப்பரியான் தம்பிரண்டவதிகாம்பரம் என்பான் சைவனென சொல்வான். அப்போ தான் சைவன் என சொல்லக்கூடியவன் தன் உயிருக்குள்ள அந்த ஈசன் இருப்பிடமாக இருக்கிறது என்பதை உணராத பட்சத்தில் அவன் எப்படி ஒழுக்கச்சீலனாக இருக்க முடியும்? அப்போ அவன் வந்து நம்பிய தன் உயிரை தற்கொலை தான் செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஒழுக்கம்னா நம்ம ஏதோ பஞ்சமாபாதத்திலிருந்து தவறத்து மட்டும் இல்ல, தன்னுடைய தேகத்துக்குள் இறைவனாகிய அந்த ஈசன் குடியிருப்பு இருக்கிறது என்பதை உணராதவன் யாவராக இருந்தாலும் அவன் சைவன் கிடையாது. அவன் தன்னுடைய அந்த தேகத்தை வந்து தற்கொலை செய்து கொண்டுதான் வருகிறான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்க்கா. அப்படியே நம்ம அதை தற்கொலை பண்ணாதபடிக்கு இருந்தோமே ஆனால் தெய்வம் நமக்கு ஒரு தேகத்தை கொடுக்குறாங்க. அந்த தேகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது கோடி சூரிய பிரகாசமான ஒரு நித்திய தேகம், ஜெயவீர தேகம், ஆயுதம் நெருப்பு தீண்டாத தேகம், பசித்தாதும் நோய் எட்டி தீண்டப்படாத தேகம் இந்த பீத்த உடலுக்குள் இருக்கிறது. ஈசனாகிய அந்த தேகத்தை கைப்போட வந்தவர்களே அதிசோபன வரவாகிய அந்த மகா சம்பத்தை பெற வந்தவர்களே எல்லோரும். ஆனால் அந்த திருத்தலத்திற்கு கொட்டி போகிற அதிவல்லவராகிய ஒரு குரு கொண்டல் கிடைக்காமலும் அவர் இருக்கும் எல்லையை தெரியாமலும் தெரிந்தாலும் நெருங்கி அவர் மனநோக்கிற்கு இணங்கி நடக்க இச்சையும் நேரமும் இல்லாமலும் எல்லோரும் வீணே போகின்றார்கள் அப்படின்னு தெய்வம் திட்டமா இப்படி உனக்கு ஒரு பிணிமுப்பு சாக்காடு அணுகாத ஒரு தேகம் உனக்குள்ள இருக்குது, அது வந்து இங்கதான் இருக்குது அப்படிங்கறத வந்து திருவாக்கியங்கள்ல மேலும் அருளி செய்யறாங்க. அழிவில்லாத முடிவில்லாத அழகு ஆண்மையோடு நோய் நொடியே இல்லாத நித்திய உடல் எடுத்து வாழ வந்த மனிதன் இவன் அப்படின்னு திட்டமா கொடுத்திருக்கிறாங்க. இதை உணர்ந்த நம்முடைய பெரியப்பா வள்ளல் பெருமான் அவங்க வந்து என்ன அவங்க வந்து வேண்டிக் கொள்ளிடுறாங்க. எப்படி வேண்டிக் கொள்றாங்க அப்படின்னா, மேலே வேலியா மருந்து நான் வேண்டும் போதெல்லாம் பிழையும் மருந்து, மேலே வெளியா மருந்து நான் வேண்டும் போதெல்லாம் விளையும் மருந்து, சாலை விளக்கு மருந்து சுத்த சமரச சன்மார்க்க சங்க மருந்து. அப்போ அவங்க இந்த
அன்பாலே உலகத்தார் எல்லாரும் காண இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன். உங்களுக்கு நோயே தீண்டல, தெய்வம் வந்து அந்த மருந்த அவ்வப்போது அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னும் போது நம்ம எங்கிருந்து இறக்க முடியும்? அதை வந்து திட்டமா பெரியப்பா அவர்களும் உறுதிப்பட தீர்க்க தரிசனமா கொடுத்துருக்குறாங்க என்பதை வந்து இன்னைக்கு எல்லா பகுதியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நம்ம சபை இதன் மூலம் எப்படி எனக்கு விளங்குது அப்படின்னா, கர்ப்பம் பல பல கழியினும் அழியூரா அற்பூதம் தருஞ்சவை அருள் பெரும் ஜோதி. அப்படி ஒரு அற்புதமான சபையில இன்னைக்கு நானும் கலந்து கொண்டேன் என்பதற்கு பெருமிதம் அடைகிறேன் அக்கா. தெய்வம் அவர்களுக்கு நன்றி. எல்லோருக்கும் நமஸ்காரம் அக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.